ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெக்குக்குரிய ஐ லவ் மை பிரதர் ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்டா இருக்குனாக்க, நம்ம ஜெக்கி ஜிம் எப்போ தூங்குறாங்க, எப்போ சாப்பிட்றாங்க, அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நினச்சி ஓடிதான் இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்க, எப்போ தான் வரான், எப்போ தான் போகிறான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒன் ஃபைன் டே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் வரவே இல்லை. டைம் ஆல்மோஸ்ட் 10:50 ஆகிடுச்சு. 11 ஆக போகுது. அப்போ ஜெக்கி வந்து கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஃபோனை பிக் பண்ணுறது ஃப்ளிக்ஸ் தான். ஹலோ சொல்லு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஃப்ளிக்ஸ் ஜிம் நீங்கள் தான் சொல்கிறாங்க. அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இன்னும் 10 நிமிஷம் வீட்டுக்கு வரல, நான் அங்கே வருவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. பாடா சொல்கிறாங்க. இல்லை 10 நிமிஷம் அவன் வரணும், அப்படி வரலனாக்கா நாங்கள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. சொல்லி ஃப்ளிக்ஸாக சொல்கிறாங்க. பாருங்க போடா, அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிற. ஓகே மார்னிங் பார்த்துக்கலாம் போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ளிக்ஸ் தான் ஜிம் அனுப்புகிறாங்க. அப்போ ஜிம்மே சரி ஓகே சொல்லிட்டு நானே ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் நீ பார்த்து போடா சொல்கிறேன். நான் பார்த்து போகிறேன், நீ போ சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்மில் வராங்க. ஜெயிக்கு மறைச்சு நினச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில். ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு உட்காந்து சாப்பிடல, ஏன் நீ தூங்க வெயிட் பண்ணுற அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கு அப்படி ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க ஜங்கோக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நெக்கில் பைட் பண்ணுறாங்க. பாரு எனக்கு ரொம்ப கோவம் ஒரு சரியா புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு எதுவுமே கேட்கல சரியா, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சரி ஓகே நம்ம நல்லதுக்காக நீ பண்ணுறேன்னு புரியுது. ஆனால் நமக்கு மட்டும் ஸ்டேபிளான ஜாப் இருக்குது. இன்னும் ஒரு 6 மந்த் பண்ணாக்கா நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே அதுக்கப்புறம் நான் ஜாப் போவேன், நான் பார்த்துக்கிறேன்டா. ஓன் ஹவுஸ் போட்டு வாங்கியாச்சு. அப்புறம் என்ன தாண்டா பிரச்சனை, இன்னும் எதுக்காக நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, என்ன வேணும் உனக்கு சரி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாஜிம்க்கா நீ எனக்கு புரியுது ஓகேவா, நீ ரொம்ப கேரிங்காக இருக்கா, ரொம்ப லவ் வச்சு நல்லவனுக்கு அப்படி அங்கே பாஜிம் இதே உயிரே நான் நீ தான் சரி, உனக்கும் அப்படி தான், நான் எனக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஜெக்கி கேட்குறாங்க. சொல்கிறாங்க நீ இவ்வளோ கஷ்டப்படுற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இது நம்ம நல்லதுக்காக நம்ம ஃபியூச்சருக்காக தான் சொல்கிறாங்க. பாட்டாமா ஃபியூச்சர்ன்றது இருக்குது, நிறைய இருக்குது, சரி டைம் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நம்ம ரொம்ப எங்கேஜில் தான் இருக்கோம் ஓகேவா. நான் வந்து படித்து முடிச்சு நான் பார்த்துக்கலாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா. ஜெக்கி சொல்கிறாங்க. நீ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எதுக்கு ஜாப் சூஸ் பண்ண சரி ஓகே நம்ம லைஃப்காக நீ பண்ணுறேன்னு புரியுது. ஆனால் சொல்கிறாங்க ஜங்குக்காங்க பாரு பண்ண கரெக்டாக பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ என்ன என் பண்ணி ரொம்ப கோவமாக இருக்கேன் மேலே ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜிம் உண்மையை ரொம்ப கோவமாக இருக்கேன்டா ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமாக இருக்காங்க என்ன பண்ணலாம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு மீன் பயமாக இருக்குது, நீ சரி சாப்பிட மாட்டேங்கிற தூங்க மாட்டேங்கிற, நான் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்க மாட்டேன் தெரியுமா, நான் எதாச்சும் பார்க்கறது வேறு ஒர்க்குக்கு போயிடுறேன், நீ ஜஸ்ட் ஆர்டர் ஒர்க் தானே பார்க்குற, அதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரா சாலரி கிடைக்குன்னு நினைக்கிறியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்த்து என்ன ஸ்மைல் இது ஜெக்கி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன ஸ்மைல் பண்ணுற ஜெக்கி தான் கோவமாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். ஒரு எவ்வளோ ஒரிடா எவ்வளோ கவலைப்படுற சப்ஜெக்ட் பார்க்குறாங்க. ஒரு புரியுது ஜம்காங்க. பாரு நல்லா தான் இருக்கா ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைங்க பாரு நீ எப்படி இருக்க தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை ஜெக்கி தான் ஜிம் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. சோப்பால் ஹீரோ சார் ஜெக்கி போய்ட்டு போட்டுட்டு வராங்க. கட்ட சொல்கிறாங்க. இல்லை நான் அப்புறம் கட்ட சொல்லி ஜெக்கி ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கவலையாக இருக்காரு. அந்த கண் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அந்த அந்த ஒரேடாக தெரியுது. எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அவருக்கு. அப்புறம் ஜிம் நீ சாப்பிட்டு அவர் கேட்குறாங்க. ஜெக்கி தான் நான் எப்படி சாப்பிட்டு நீ வராமல் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கூட சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் ஓகேவா. ஜெக்கி தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஃபுட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் இப்போ என்கிட்ட அப்படி ஜிம் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி சாப்பிட்றாங்க. பயமாக இருக்குது ஜிம் உனக்கு ஏதாட்டும் என்ன பண்ணுவான்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகாது ஜங்க், எனக்கு என்ன ஆகிடும் ஜிம் கேட்குறாங்க. இல்லை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா ஹெல்த் ஸ்பாயிலாக தான் பயமாக இருக்கா எனக்கு சொல்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது சரி, நான் ஹெல்த்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபீல் ஆகாத சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நல்லா படிச்சுட்டு 6 மந்த் ஆஃப்டர் போயிட்டு நான் பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க. இப்போயும் உனக்கு பார்த்து ரெடியாக இருக்கேன் நீ தான் சொல்கிறாங்க. இல்லை நீ ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, நீ படித்து முடிக்கணும், கிராஜுவேட் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன் நீ கொஞ்சம் சொல்கிறாங்க. ஓகே அது வரைக்கும் நீ என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, 6 மந்த் வரைக்கும் நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன் ஓகேவா, நான் சொல்ல நீ கேட்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்க ரொம்ப புரியாத மாறிட்டேன். அங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா, அங்கே இருக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருப்பேன் இன்னும் சொல்கிறாங்க. அப்போ இங்கே நான் கோல்டாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. நீ கோல்டாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி எனக்கு கோல்டாக இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் என்கிட்ட மட்டும் சாஃப்டாக இருக்குது, ஆனால் நீ வெளில வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப மாறிட்டடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. மாற்றம் நல்லது தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நல்லது தானா சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்ட பாடத்துலேருந்து அதை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிம் ஆனால் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம சரியா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆனால் அதுக்காக இருந்தாலும் மாறணுமா ஜிம் ஜெய் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஜெயிக்கவும் சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன் ஜிம் இது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தூங்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் வெளில படுத்துறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கு க்ளோஸாக எடுக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது. என்னடான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று ஃபீல் பண்ண போல இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அவங்க ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஒரு பைட் கூட இல்லை. ஜிம் பார்க்குறது ஏன் பைட் பண்ண மாட்டேறா சொல்கிறாங்க. அது சாரி நான் ஸ்டார்டிங் பைட் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன் ஜம்க்கு என்ன பைட் பண்ணுறப்போ அவ்வளோ கோவம் உனக்கு ஜிம் கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு கோவம் வரதா அஜய் கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க எனக்கு கோவம் வரதா அவங்க தானே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் போகும். ஜெக்கி கூட ரொம்ப ஹாப்பியாக மாதிரி இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜெக்கி எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு எனக்கு லீவ் இருக்கிறனால டயர்ட் ரொம்ப லேட்டாக தூங்கிருப்பாங்க. டயர்டாக தூங்கிருப்பாரு. தெரிஞ்சு வராங்க வந்து பார்த்தாக்கா நம்ம ஜிம் கீழே உட்காந்து சாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற ஜெக்கி கிட்ட வராங்க.
இன்னைக்கு வெளில போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு வேண்டாம்மா நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு போகிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜெக்கி என்ன ஜிம் பார்த்து ரசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் பசிக்கிட்ட ஃபுட்டு மேக் பண்ணுறேன் அது கேட்குறாங்க. தூப்பராக சொல்லி ஜெக்கி ஓடி போயிடுறாங்க. அவர் ஓடி போயிட்டு பார்த்து குக் பண்ணுறாரு. வெரைட்டி குக் பண்ணுறாரு. நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறேன். நல்லா சாப்பிட வைக்கணும் ஜிம்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்து பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. டேஸ் போதே தெரியல. ஃபைன் ஒரு 6 months ஆஃப்டர் தான் ஜெய்கோட கிராஜுவேட்டி. ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக கிராஜுவேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி டாப்பர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ப்ரௌடாக எல்லாருமே ப்ரௌடாக பார்க்குறாங்க. அப்புறம் ஜெய்க்கு இந்த அவார்டு வாங்குறப்போ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைன் தான் ட்ரீம் வந்து ட்ரூ ஆகிட்டு வருது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இதான் ஒரு ட்ரீம் ஆமாம் என் ட்ரீம் இது. என் ஜெய்க்கு வந்துட்டு கணக்காக நான் படிக்கணும்னு நினச்சேன். அந்த ஸ்டடீஸ் வந்து ட்ராப் ஆகிடக்கூடாது நினச்சேன். மேரேஜ்னால ஸ்டடீஸ் ட்ராப் ஆகிடக்கூடாது. இங்கேருந்து நான் கூட்டிட்டு வரும் அங்கேருந்து கூட்டிட்டு வரும்னு நினச்சேன். அவங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. அதை எல்லாமே பண்ணிட்டேடா எல்லாமே அச்சீவ் பண்ணுறல சொல்கிறேன். ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறேன். இன்னைக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் பார்த்தா ஷாக் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரியா சொல்லிட்டு ஃபைனலா இப்போ கொஞ்சம் ஜெய்க்கிட்டே இறங்கி வராங்க. அப்புறம் ஜெய்க்கு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜெய்க்கு ஜிம் வந்துட்டு இருக்காங்க. ஜெய்க்கு பார்க்குற எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்போ போகிற சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். ஆமாம் சரி என்ன சர்ப்ரைஸஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் வா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் கேம்பஸ் செலக்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஆனால் நான் இங்கே தான் செலக்டாக இருக்கேன். நான் ஃபாரின்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஃபாரின்லாம் போக மாட்டேன் சரி நான் உங்களோட இருக்கும்ல அதனால நான் இங்கே தான் செலக்ட் ஆகிருக்கேன். ஓகேவா லோக்கல் கம்பெனியில் தான் ஸ்டார்டிங்கில் சேலரி இவ்வளோ வரும். அப்புறம் போக போக நிறைய தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. வந்து காஃப்ட் வந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிம் ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன ஜாப்னு ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கே சொல்கிறாங்க. பேசிக்காக இப்படி தானே கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் போகிறப்போ. அப்புறம் எல்லா ஒரு கற்றுக்கிறதுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் 6 months ஆஃப்டரோ இல்லை 1 year ஆஃப்டரோ அப்படி சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிருக்கேன். எனக்கு என்ன ஸ்பெஷல் ஜெக்கி கேட்குறாங்க. என்ன ஸ்பெஷல் வேணும் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு நீ தான் ஸ்பெஷல் நீ தான் வேணும் சொல்கிறாங்க. அப்படி என்ன வேணுமா என்ன ஜிம் கேட்குறாங்க. அப்படின்னு எனக்கு வேணாவா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் சிரிக்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு இப்படியே ரொம்ப டீஸ் பண்ணுறது ஜிம் நீ சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக பிளேஸ் வராங்க. இங்கே வந்திருக்கோம் ஜெக்கி கேட்குறாங்க. நீ இறங்க சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜிம் இறங்க ஜெக்கி இறங்குறாங்க. அப்போ ஜிம் ஜெக்கியோட வயசு ஃபோன் பண்ணிடுறாங்க. எதுக்கு ஜிம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு நீ இறங்கு சொல்கிறாங்க. அதாவது கார்க்கு வச்சே ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஐஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு அதாவது நம்ம அந்த கிளாத் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போது வெளியே கூட்டி வராங்க. இப்போ ஜிம் ஜெக்கி எந்த கூட்டி வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜாக்கெட் ஹேண்ட் வச்சு கூட்டி வராங்க. நம்ம எங்கே போகிறோம் அப்போ எனக்கு தான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம். ஆமாம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஜெக்கி கேட்குறாங்க. அதை சர்ப்ரைஸ் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் பார்த்து வா கூட்டி வராங்க. சரி சொல்லிட்டு கரெக்டாக அவங்க போய்ட்டு ஒரு லிஃப்ட்டில் வந்து என்ட்ராகிறாங்க. ஜெக்கி பார்க்குற லிஃப்ட்டில் போகிறோமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா எனக்கு ஏதோ ஒரு மால் கூட்டி வந்து போகணும். இல்லை மால் மாதிரி தெரியல ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா மிரர் வழியாக பார்த்துருப்பாரு. அந்த ஒரு ஐஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு பில்டிங் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த பில்டிங் மாலாக இருக்குமோ அப்படி பார்க்குறாங்க. இல்லை மால் மாதிரி தெரியல என்னவா இருக்கும். ஜெக்கி யோசிச்சுட்டு இருக்கவங்க நியூ ஹோம் வாங்கிட்டு இல்லை நம்மளுக்கு அவ்வளோ ப்ரைவேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கூட்டி வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் தான் பாசிட்டிவ் இப்போ லிஃப்ட் இறங்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பிளேஸ் நிற்க வைக்கிறாங்க. சரி ஓகே ஐஸ் ஓப்பன் பண்ண ஐஸ் வந்து ரூம் படம் அந்த பிளேன் ஃபோட்டோ ரூம் படமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இப்படினாக்கா அதை வந்துட்டு அந்த கட்டை அவுத்து விட்டுறாங்க. அவங்க பார்த்தாக்கா ஜெக்கிக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவ்வளோ பேர் நினச்சிருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு செட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு கேபின் இருக்குது. அந்த கேபின் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சிஓ கேபின் அது. அங்கே ஜான் ஜம்க் அப்படி சொல்லி போட்டிருக்கு. சிஓ ஜான் ஜம்க் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அந்த கேபின் ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் ஜெக்கிக்கு ஃபோட்டோஸ் கூட இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி இது என்னது ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இதான் இந்த சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. எப்படி இருக்கா கேட்குறாங்க. புரியலடா சொல்கிறாங்க. இப்போ பிரிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க எந்த ஒரு கம்பெனிக்கு ஒர்க்லாம் பண்ண தேவையில்ல சரியா நீ ஒரு கம்பெனி சிஓ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோம். ஆமாம் ஓகேவா நீ தான் இந்த கம்பெனியில் சிஓ புரியுதா உனக்காக தான் இந்த கம்பெனி உருவாக்குறதுக்கு தான் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான் சரியா. நீ கேட்டல அவன் ஏன் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து ஒரு ஆர்டினரி ஒர்க்லாம் பண்ணல ஓகேவா. அவன் ஒரு கம்பெனி உருவாக்கணுன்றதுக்காக 6 months பிஃபோரே எப்படினாக்கா வந்துட்டு அவன் கம்பெனி வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓகே அதை பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பில்டு பண்ணி ஃபுல்லாக அதை ரெடி ஆகணும். நீ வந்து கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ள அவன் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி ரெடி ஆகணும். அவன் இவன் உனக்கு இப்போக்கு உனக்கு அந்த ஸ்டாஃப்லாம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணாரு. இன்டர்வியூலாம் வச்சுட்டு பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கான் சரியா. அந்த ஆஃபீஸ் உருவாக்குறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் எங்க கூட ஒர்க் பண்ணவங்க கொஞ்சம் பேர் நியூவாக வந்திருக்காங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்குறாங்க. இது நம்ம கம்பெனி சொல்கிறாங்க. ஆமாம் இதோட ஓன் கம்பெனி தான் டாஸோட கிளிக் சொல்கிறாங்க. உனக்காக உங்கள் ஒய்ஃப் சரியா பார்த்து ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியோட நம்ப முடியல ஜிமீன்
உண்மை இந்த கம்பெனி சொல்கிறாங்க. ஆமாம், இது நம்ம பேராக தான் இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க, அது சரி நம்ம பேராக தான் இருக்குது. ஓகேவா, அதுவும் டபுள் ஜே ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் ஜெகி பாருங்க, அதுவும் சொல்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு அந்த கம்பெனி நேம் உங்கள் பின்னாடி இருக்க அந்த ஒரு லோகோ மாதிரி வச்சுருக்காங்க. டபுள் ஜே குரூப் அப்படி போட்டிருக்கு. டபுள் ஜே சொல்கிறாங்க. ஆமாண்டா சங்குச்சி நீங்கள் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. ஜெய்க்கு நம்பவும் இல்லைங்க. அவங்களும் ஸ்டாஃபில் பார்க்குறாங்க. சார் எனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார் சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் கம்பெனியில் ஆர்டர் பண்ணோம். ஓகேவா சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஜெய்க்கு என்ன பண்ணது தெரியல, நடக்குது உண்மையாக ட்ரீமாக ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. மீன் உண்மையாக ட்ரீமாடாமா சொல்கிறாங்க. எப்படி ட்ரீமாக இருக்கும் உங்கப்பா, அது ட்ரூ தான். ஓகேவா சார் ஜிம் தான் ஜெய்க்கில் ஹேண்ட் ரைட்டை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஜெய்க்கு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. உண்மை தான் ஓகேவா, உனக்காக இது உருவாக்கணும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜெய்க்கு நம்ம மிஸ்டர் எப்படி இவ்வளோ ஆர்டர் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபிலிப்ஸ் பார்க்குறேன் இங்கே பாரு. அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மந்த்லேயே வந்துட்டு எல்லாருமே பார்த்தாங்க ஜிம் டேலண்ட். ஓகேவா, நிறைய கிளைண்ட்டு நம்ம ஜிம்னால தான் எங்கள் கம்பெனிக்கு வந்தாங்க தெரியுமா. ஜிம் பேசுகிற விதம், ஜிம் அப்ரோச் பண்ணுற விதம், அவங்களோட ப்ராஜெக்ட் பிடிச்சிருச்சு. அதான் எங்களுக்கு கிளைண்ட்டே கிடைச்சாங்க. அப்போ தான் ஜிம் முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஒரு கம்பெனி உருவாகிறப்போ அவங்க எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்து பேசினான். அவன் நிறைய பேருக்கு இப்படி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பான். அப்படின்னாக்கா அவங்க கம்பெனி ஒர்க் பண்ணுறா ஒரு சீக்கிரம் ப்ரைவேட்டாக தனியாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. ப்ரைவேட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கம்மியாக நம்ம தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் ஃபேவராக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக ஜிம் பண்ணியிருப்பாரு. இப்போ இதெல்லாம் காய் சொல்கிறாங்க, பப்ளிக் சொல்கிறாங்க. அப்போ ஜெட்டிக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அவன் உனக்காக தான் அவனை பார்த்து பண்ணியிருக்கான் தெரியுமா. நான் உண்மை சொல்லுவான், நீ தான் லக்கியான பாய் இந்த வேர்ல்டுலேயே சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் சொல்லுவான் அவன் தான் லக்கின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையை ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன கேட்டாக்கா நீ தான் லக்கி அப்படி சொல்லிட்டு பிள்ளைக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெட்டிக்கு என்ன பண்ணி பார்க்குறாங்க ஜிமின் இது சொல்கிறாங்க. உனக்காக எனக்கு கிஃப்ட் ஓகேவா, நீ சிஓவாக இருக்கும், இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வேணாம். ஓகே, உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ சிஓவாக டிசைன் பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பேசிக் ஒர்க் மட்டும் கொஞ்சம் உனக்கு கற்றுக்கணும், அதை கற்றுக் கொடுப்போம். அவங்க அதை சொல்லி கொடுத்து அங்கே இருக்காங்க. அவங்க பார்த்து சொல்கிறாங்க. பாயிண்ட் பண்ணி அங்கே பார்த்து இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜெசன்டா. ஓகே, ஜெசனுக்கு நல்ல ஒர்க் தெரியும். ஓகேவா, அது நமக்கு எந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஒரு சீனியராக இருந்தார். அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சரி, அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க அது சொல்கிறாங்க. ஆமாம், இவன் நானும் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறாமா. சரியா, நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட் தான் அதை சைன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணணும். ஸோ என்னால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவரும் சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே, சிஓவாக இருக்க போகிறேன், நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃபாக இருக்க போகிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அதை திட்டுறாங்க. பாரு நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெசன் பார்க்குறீங்க பாரு, அவன் எம்டி தான். ஓகேவா, சிஓவாக இருக்க போகிற நீ தான். அவன் எல்லா பொறுப்பும் தான் இருக்குது. ஓகேவா, அவன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைலாக சைன் பண்ணுவான். அவ்வளோதான். மற்றபடி அவன் வந்து வேறு ஃபைல் அவன் மற்ற ஒர்க் தான் பார்க்க போகிறான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிசன் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மார்க் என்னடா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. உனக்கு கிஃப்ட்டுமா எப்படி இருக்குது ஜிம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ சிஓவாகணும், நீ வந்து சிஓவாகணும். சரியா, இது ட்ரீம் தான். ஜிம் சொல்கிறாங்க. இதான் உன் ட்ரீமா? என் ட்ரீம். சரியா, உன்னை சிஓவாக மாற்றி பார்க்கணும். சரி, ரொம்ப ஆசை. அப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு என்ன பொறுத்து இல்லை. ஜெய்க்கு டக்குனு சொல்லி ஹக் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப்லாம் பார்க்குறாங்க. எவ்வளோ க்யூட் பேரா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபிலிப்ஸ் பார்க்குறாங்க. வாங்க எல்லாம் போகலாம், போயிட்டு அவங்களாம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுட் ஆசைலாம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெய்க்கு மட்டும் தான் இருக்காங்க. ஜெய்க்கு பார்க்குறாங்க. எதுக்குல இதெல்லாம் சொல்கிறாங்க. நீ இடத்துல பேசாமல் பார்த்து தரமாட்டேன். ஜிம் கேட்குறாங்க. சரி, உனக்கு பண்ண மாட்டேன்னா சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்படிலாம் பண்ணுமான்னு லவ் பண்ண தாண்டி நீ வேறு எதுவும் சொல்கிறாங்க. பாரு, நீ லவ் பண்ணிருக்கேன் பார்க்கவே போதும். ஓகேவா, சைல்டுஹுட்லேருந்து நீ இப்போ வரைக்கும் ரொம்ப சின்சியராக ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க. சரியா, நான் எனக்கு எதாவது உனக்கு துடிச்சு போகிறது தெரியுமா. அதுக்கு மட்டும் எதாவது ஒரு விஷயமே இல்லை. அவன் லவ்வுக்கு முன்னாடி எனக்கு எதாவது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரியா, நான் சொல்லியிருக்கேன். எப்போவும் இந்த வேர்ல்டில் எனக்கு ஒரு பொக்கேஷமான ஒரு நடக்குது. நீ மட்டும் தான் எனக்கு பொக்கேஷன்டா. சரியா, உனக்கு ஒரு ப்ரைஸே கிடையாது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ப்ரைஸே இல்லை. ஒரு சரியா, நீ ப்ரைஸ்லெஸ் பர்சன்டா. ஜெய்க்கு ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு விலையெல்லாம் கொடுக்க முடியாது தெரியுமா. சரி, ஜிம் ஜெய்க்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெய்க்கு என்ன சொல்கிறது இல்லை. உண்மையாகவே எனக்கு இப்போ தோணுன்னு சொல்கிறாங்க. என்ன தோணுது சொல்லிட்டு உங்கள் லவ்வுக்கு சரி டிசைன் பர்சனான்னு தோணுதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அடிப்பை பார்த்துக்கோ. ஜிம் ஜெய்க்கு திட்டுறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம். சரியா, அங்கே பாரு, அப்புறம் நீ தான் கம்பெனி பார்த்துக்கணும். ஓகேவா, என்னையும் பார்த்துக்கணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன்டா சொல்கிறாங்க. இது ட்ரீம் ஜம்க்கா. சரியா, உனக்கு எனக்கு ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினச்சேன். அது உனக்காக உருவாக்கணும்னு நினச்சேன். சரியா, நான் உருவாக்கிட்டேன் பாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கிறதுக்கப்புறம் நல்லா நான் தூங்குவேன், நிம்மதியாக தூங்குவேன். சரியா, ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நிம்மதியாக தூங்குவேன், டைமுக்கு சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், ரெஸ்ட் எடுக்கலாம். சரியா, ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ பார்த்துப்போம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் தான் வாங்க உட்கார சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜெய்க்கு உட்கார ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் ஜெய்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜெய்க்கு ஜிம்மில் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு ஜிம் காசுங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா. ஜெய்க்கு தான் உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாருச்சுன்னா நான் இதுக்கு சொல்கிறாங்க. பாரு, உன்னால கண்டிப்பாக முடியும். ஓகேவா, அதனால ஒரு பெஸ்ட்டு சிஓவாக இருக்க முடியும். இருக்கிற எல்லாரும் கேர் பண்ண. ஓகேவா, நம்ம மட்டும் அச்சீவ் பண்ண போதாது, நம்ம மட்டும் முன்னேறி பண்ண பார்த்தாது. சரியா, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரியா அப்படியே அதே நம்ம பார்த்துக்கணும். புரியுதா ஜம்க்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி பார்த்துப்பேன் சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு அவங்க நம்மளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சேம் அவங்களுக்கு அதே பெனிஃபிட் நம்ம கொடுக்கணும். புரியுதா சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்க்க நீ சொல்லி கேட்காம இருப்பேன் நான் சொல்லி ஜெய்க்கு ஹாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல பட்ட கஷ்டம் யாருமே இப்போ படக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படியே அழகாக இப்போ டேஸ் பாஸ் ஆரம்பிக்குது. நம்ம ஜெய்க்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம அவங்க நினச்சிருப்பாங்க ஜிம் சார் ஹஸ்பண்ட் வந்து இப்போனாக்கா ஜிம் சார் போய் எங்கே தான் செகண்ட் மந்த்து
அவர் இப்போ தான் கிராஜுவேட் ஆனாலும் டேரக்டாக சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. அப்படி போய் அவங்க யூனிவர்சிட்டி டாப்பராக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருக்கும் டவுட் இருக்கும். ஆனால் ஜெசங்கே எப்படினாலும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க ஜேகே பார்த்து. இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் ஒரு விஷயத்த சொன்னதுமே டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு அழகா அது எப்படின்னே தெரியாது. அவருக்கு அப்படி ஒரு மல்டி டேலண்டட் ஒரு பர்சன். யாரும் ஸ்டன் ஆகிறாங்க. ஜேகே எல்லாரும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜேகே எல்லாத்துக்கு ரொம்ப ஹம்பிளாக நடந்துப்பாங்க. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஜிம்மி சாருக்கு வந்து டிசர்வான பர்சன் ஜேகே சார் தான். ஜேகே சாருக்கு டிசர்வான பர்சன் ஜிம்மி மட்டும்தான். அவங்க லைஃப்ல வந்து வேறு யாருமே வந்து வரக்கூடாது. அவங்க இப்படி இருக்கணும், எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேரும் அவங்க ரொம்ப லவ்லி கப்பலாக இருப்பாங்க. சேர்ந்து கம்பெனியில் எப்படி நடந்துக்கணும் அப்படி கரெக்டாக இருப்பாங்க. ஜிம்மி இருந்தாலும் ஒரு எம்டி இருந்தாலும் அவர் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஸ்டாஃப் கூட தான் ஒரு மிங்கில். அவர் எப்போவுமே அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபேமிலி மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த கம்பெனி டபுள் கொடுத்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தா சின்சியர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஜேகேவும் அது மாதிரி தான். ஒரு ரசிகமாக நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக பேசுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எல்லா ஸ்டாஃபும் ஜேகே ரொம்ப பிடிக்கும். ஜேகே எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ரொம்ப ஹாப்பியாக இவங்க பிடிக்கலாம். ஜேகே அவ்வளோ க்ளோஸாக பேசுவார். க்ளோஸாக இருப்பார் ஜேகே. ஆனால் ஜேகே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். ஜிம்மி ஃபிக்ஸும் ப்ளே பண்ணிக்கிறது பேசலாம் பார்க்கும் ஃபஸ்ட்டு வச்சுக்கும். அந்த இது ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலை. எஸ்லாம் ஜேகே ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிறைய கைட் பண்ணுவாங்க. ஜேகேவும் எல்லாத்தையும் அழகாக கேட்டு கற்றுப்பாரு. இப்படி தான் ஏஜ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஜிம்மி என்னதான் வந்துட்டு நம்ம ஜேகே அவர் எம்டினாலும் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறார். ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க இவனை என்னதான் பண்ணலாம். ஜேகே யோசிக்கிறாங்க. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 7 month ஆஃப்டர் இருந்தால் நம்ம ஜிம்மி பிளாக்காக அவர் கேபில் உட்காந்துருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஜேகே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க கம்மிங் ஜம்கா ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே வராங்க. வந்து பார்க்குறாங்க ஒரு டைம் வந்து 6:30. எல்லாருமே ஸ்டாஃப்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் ஸ்டாஃப் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க லேட்டாக தான் போவாங்க. எப்போவுமே அவங்க ஓன் கம்பெனி ரொம்ப லேட்டாக ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க. அப்புறம் ஜேகே வராங்க. எல்லாரும் போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியா ஒரு 1/2 hour ஆகுது ஒர்க் முடிச்சிடறேன் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே கேபின் லாக் பண்ணிட்டு வந்து உள்ளே வந்துருப்பாங்க. ஜிம்மி சிஸ்டம் பார்த்துருக்காங்க. அப்போ ஜேகே கிட்டே போகிறாங்க. என்னாச்சுமா என்ன வேணும் ஜிம்மி கேட்குறாங்க. அப்போ ஜேகே போயிட்டு ஜிம்மி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிடலாம் சொல்லிட்டு பிரேக் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே வந்து கிஸ் பிரேக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஜிம்மி ஜேகே ஒரு லைட்டாக புஷ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு விட மாட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மிக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. பாருமா சொல்கிறாங்க. ஜேகே எப்படிக்கா அந்த ரூம் லைட்டாக ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஜிம்மி லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் லைட்டாக லைட் பண்ண வைக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜம்காங்க பாரு சொல்கிறாங்க. ஜேகே எப்படியோ ஒரு ஷாட்டில் ரூம் பண்ணிட்டு ஜிம்முக்குள்ள ஒரு மாதிரி அங்கேயும் இன்டிமேட்டாக இருக்காங்க. அதான் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் அவங்க இன்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் ஜிம்மி சரி ஓகே மிஸ் பண்ணுறான் போல சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு அவருக்கு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு 2-3 hours போயிருக்கும். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 10 o'clock ஆக போகுது. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ணி பண்ண மாட்டியா ஜிம்மி கேட்குறாங்க. பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவா ஜே கேட்குறாங்க. ஜம்கா ப்ளீஸ்மா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பண்ண முடியாதுடா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜம்கா அப்படிமா ப்ளீஸ்மா ஸ்டாப் பண்ண ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிம்மி பார்க்குறேன் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. மிஸ் பண்ணாத இடத்துக்கு தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகேவா சொல்லி இப்போ ஜிம்மி ஜேகே 2 பேரும் ஒரு ஷர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அடிக்கடி ஜேகே போனாக்கா ஜிம்மி ரொம்ப இன்டிமேட்டாகவே க்ளோஸாகவே இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன்டா அப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேறாரு. ஜிம்மி கேட்குறாங்க. நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் ஜே கேட்குறாங்க. இல்லை ஒர்க்கு சொல்கிறாங்க. ஒர்க்கு பார்க்குறப்ப சரியா பர்சனல் லைஃப் வேறு கரியர் வேறு ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி கரெக்டு தான். எனக்கு பிஸ்னஸ் ஃபீல்டில் அவங்க எப்படினாக்க பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா அது வேறு. அப்புறம் பர்சனல் லைஃப்பில் அவங்க அப்படியே அது வேறு இல்லையா. 2 கம்பேர் பண்ணிக்கூடாது சொல்லி ஜிம்மி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. எப்போவுமே ஜிம்மி பார்க்குறாங்க. ரொம்ப மோசமாக நீ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவங்க மீட்டிங் இருக்குன்னு தெரியல தெரிஞ்சு வெயிட் பண்ணி அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே தான் ஆமாம் அப்படிலாம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுவா கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சார் ஓகேவா ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து பாரு எப்போவுமே அவங்க ஹஸ்பண்ட் டாப்பாக தான் இருக்குது. இதாக சொல்கிறாங்க. 2 டேஸ் வரை போய் இருக்கலாம். எப்போவுமே எனக்கு குழந்தை தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எப்போ எனக்கு குழந்தை தான் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அடிப்பேன்டா யார் அது குழந்தைன்னு சொல்கிறேன். ஜிம்மி தான் ஜேகே அடிக்கிறாங்க. நீ குழந்தை தானே எனக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஜங்கர் மீது இப்படி சொல்லாத ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு நீ சின்ன பையன் தான் என் குழந்தை தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அடிக்கிறாரு போயிட்டு ஜேகே இப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறேன் ஹைட்டில் கூட நீ குட்டி வந்து இருக்க புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறீங்க என்ன சொல்லுங்க. ஆமாம் இப்போ நான் வெளியே கொண்டு வச்சுக்கேன் யார் பெரிய பையன் சொல்லுவாங்க சொல்லி நான் தான் சொல்லுவாங்க பாரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஆல்வேஸ் நான் தான் டாப்பு நான் தான் பெரிய பையன் சரியா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்படி தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறீங்க எங்கே பிரிக்க வச்சு ஜேகே அடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகும். ஒரு 2 months ஆஃப்டர் அதாவது அவங்களுக்கு ஒரு 3 months ஆஃப்டர் இருந்தால் செகண்ட் இயர் ஆனிவர்சரி வருது. அப்போ தான் ஜிம்மி பார்க்குறாங்க. ரொம்ப டிஸியாகவே இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஜிம்மி சொல்கிறாங்க. அது ஜம்கா சொல்கிறாங்க. அப்போ தான் ஆஃபீஸ் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் ஆனிவர்சரி எல்லாரும் கூடயும் எல்லாம் ஹாப்பியாக இருந்தாக்கா அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. கேட்கலாம் அவங்க பாஸ்க்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபைனில் அந்த கேக் கட் பண்ண போகிறாங்க. அந்த ஜிம்மி டிஸியாகவே இருக்குது. ஃபைனில் கேக் மேட்ச் பண்ணி கட் பண்ணி ஃபீட் பண்ணிக்கிறாங்க.
இப்போ ஜேகே கிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு நெக்லஸ் வந்து வாங்கி போட்டு விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறாங்க, அழகாக இருக்குது சொல்கிறாங்க, நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் தான் ஃப்ளிக்ஸாக சொல்லி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கேட்கலாம் கட் பண்ணி கூட சொல்கிறாங்க. ஏன் தான் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, தெரியலடா எனக்கு பிஸியாக இருக்குது. ஜிம் தான் அவர் கேபின் போயிடாரு. இப்போ மற்றவங்களும் ஜேகே பேசிட்டு இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பேசிட்டு இருக்காங்க, பார்த்து அழகாக போயிட்டு இருக்கு. அப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மை கான்சல்ட் ஏங்க வந்து நான் சொல்லிட்டு உள்ள பார்த்தா ஜிம் ஒரு சோஃபால் படுத்துருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜம்கா சொல்கிறாங்க, ஏன்னாச்சும் உனக்கு கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் அதே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது ஜம்கா, தலை சுற்றுதா சொல்லிட்டு ஜேகே இப்போ பார்க்குறாங்க. அப்படியே தலை சுற்றுதான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது. என்ன ஜம்கா சிரிக்கிறேன், எனக்கு டிஸையாக இருக்குது தெரியுமா, வாமிட் வர மாதிரி கூட இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அப்படியே வாமிட் வருதா என்ன ஜெக்கி ஜிம்மில் ஸ்டமக்காக யோசிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அது எது சொல்கிறாங்க, நியூ பர்சன் வர போகிறாங்களா அதான் சொல்கிறாங்க. புரியல ஜிம் சொல்கிறாங்க, நியூ பர்சன் வருவாங்க ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க, ஜம்கா நீ என்ன பேசுகிறா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஐ திங்க் எனக்கு ஒரு குட்டி பொண்ணு ஒரு குட்டி பையனை வரப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் நம்ப முடியல, ஏன்னா என்ன ஜிம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஜிம் பார்க்க ஜம்கா என்ன சொல்கிறது, அம்மா ஐ திங்க் என் ஒய்ஃப் அம்மா வைப்பாங்க, நான் அப்பா வைப்பான்னு நினைக்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க, என்ன எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகேவா, நான் டாக்டர் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போலாமா சொல்கிறாங்க. ஜம்கா அதை சொல்கிறாங்க, போகலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்த்தீங்கன்னா ஜம்கா ஜஸ்ட் பிஸியாக இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது அதுக்காக சொல்கிறாங்க. இவரோட சிம்டம்ஸ் தாண்டா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நீ வா சார் ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க கான்ஃபிடென்ட்டாக. 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, பார்த்தா ஜிம் ப்ரெக்னென்ட் தான். அப்புறம் ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஓகே அப்படிதான் சொல்கிறாங்க. எனக்கு பேபி கேரி பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் புரியுது, அப்போ தான் பேபி ஹெல்த்தியாக வளருவாங்க சொல்லும்போது டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க ஓகே எப்படி சொல்கிறோம், மெடிசன் எடுத்துறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ மாதிரி இருக்குது, நான் அம்மாவை போகிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ அம்மா பண்ண அப்பாவை போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு முன்னாடி தெரியுமா ஜம்கம் தெரியுமே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து எப்படி சொல்கிறாங்க, நான் இவ்வளோ க்ளோஸ் அந்த பிஸ்னஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் நினைக்கிறது மட்டும் சொல்கிறாங்க, நீ நினைக்கிறதான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சரி நீ ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா, எனக்கு பேபி வேணும் சென்ட்ரல் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா, எனக்கு பேபி எனக்கு கொஞ்சம் டேஸ் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ இந்த ஹார்ட் ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் ஓகேவா, பேபி வந்தாக்கா ரெஸ்ட் எடுத்து ஆகணும் ஓகேவா. அப்போ நீ உனக்கு யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்கிறேன். ஆமாம் அது அதுக்கப்புறம் நான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் நான் அவங்க எதிர்ப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு சரியா, நான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணால் கூட நீ எனக்கு சொல்லி சொல்கிறேன்னாக்க ஆர்டர் பண்ணி தான் ஆகும் சொல்லிட்டு என்னையே இப்படினாக்கா என்னை ஏமாத்திடாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஆர்டர் பண்ண மாட்டேன் ஜம்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் மக்கள் இருக்காது பிஹைண்டில் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சரியா, அது அவங்க இப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பாசம் இல்லை சரி, என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது சரியா, எனக்கு நான் என் ஒய்ஃப்க்கு அடிக்டடாக இருப்பேன் ஓகேவா, யாரும் எதுவும் பண்ண முடியாது சரி, அவங்க தான் மாட்டாங்க என்ன. ஆனால் ஒன்றை வருஷத்துக்கு ஒரு பசங்க இருப்பாங்க சொல்கிறாங்க, அது குட்டி பசங்க இப்போ சரி எனக்கு அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியா ஆமாம் சரியா சொல்கிறாங்க. அவங்க தான் நீ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடுவா சொல்கிறாங்க, எனக்கு பழைய சாஃப்ட் ஜிம் வந்துடுவான், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லையும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க, பாரு குட்டி பேபின்ட்டாக்க அவங்க கன்ட்ரோல் பண்ணுவாங்க சரியா, அம்மா டைமுக்கு சாப்பிடு நம்ம தூங்க சொல்கிறாங்க, சொன்ன கேட்குது நான் அவனும் சொல்கிறாங்க, நான் சொன்ன கேட்க மாட்டேன், ஆனால் நம்ம குழந்தை சொன்ன கேட்பதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நீ சொன்ன கேட்பான்னு சொல்கிறேன், எங்கே கேட்குறேன் நான் ரெஸ்டாரண்ட் சொல்கிறேன், ரெஸ்ட் எடுக்க இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட் நான் சொல்கிறேன், நீ ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்கே தான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஸோ சார் பிளான் பண்ணிட்டீங்க, ஆமாம் எனக்கு ஒரு குட்டி பேபி வேணும் ஓகேவா, நீ நான் நம்மளுக்கு ஒரு பாப்பா ஓகே நம்ம லெவலில் அப்போ நம்ம பியூர் லெவலில் ஒரு குழந்தை விடுவாங்கன்னு எனக்கு ஆசை. ஸோ உருவாயிடுச்சு ஜிம் சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்க கேட்டு பாயிண்டா நீ ஜிம் ஜெயிக்க கிடைக்கிறாங்க, ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி, நம்ம 2 பேர் மட்டும் தான் அந்த இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க, ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி ஜிம் காஜும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற டைமோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 மந்த்ஸ் செக்கப் ஸ்கேன் பண்ண போகிறாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு கிட்ட கொஞ்சம் தெரிய வருது, ஜிம்முக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பி, ஜெக்கி அதை விட ஹாப்பி. ஜெக்கி ஜிம்முக்கு போய் சுற்றிடுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க மயக்காவது விட்டு அஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. வீக்ஸ் பார்க்குறாங்க டே அவனை இறக்கி விட்றா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி இறக்கி விட்டுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ட்வின்னாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ட்வின் பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அப்போவே பிறகு எனக்கு ட்வின் பேபிஸ்க்கான ட்ரெஸ் தான் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குற இப்போயே வாங்க ஜம்கா அதெல்லாம் வாங்கலாம்டா. ஜெக்கி தான் இப்போ ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருந்தாங்க அவங்க அந்த பேபிஸ்க்கு வந்தால் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 2 தொட்டில் ஒரே மாதிரி அதுக்கு எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. பேபிஸ் வந்தாக்கா ரூம் ரொம்ப அழகாக இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே இருக்கணும் அந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பொறுப்பாக இருக்காரு ஜெக்கி வந்துட்டு. இப்போ ஜெக்கி தான் நம்பர் பிஸ்னஸ் மேன் மாறிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல எப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு அவர் யாரும் அடிச்சிக்க முடியாது, ரொம்ப எங்கான பிஸ்னஸ் மேன் அவர் ரொம்ப ஹாப்பியாக கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு தெரியும், செகண்ட் தான் ஜெக்கி. ஆனால் இப்போ ஜேகே ஜிம் 2 பேர் ஈக்குவல் பொசிஷன் தான் இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜேகே கிட்ட டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க. ஜேகே அப்படி தான் ஜிம்முக்கு போய் ஆஃபீஸ்லாம் போல வீட்டில் தான் இருக்காரு. ஃபுல்லாக அவர் ஹெல்த் கேர் பண்ணிட்டு 2 குழந்தைங்க இல்லையா, அப்போ அந்த குழந்தைங்க நல்லா வளர்ந்தாக்கா அவர் பர்சனலாக ஹெல்த்தியாக சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக இருக்கிறதுல ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பார்த்தியா நான் பிளான் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் நான் மட்டும்தான் அவன் கரெக்டாக இருப்பான், இல்லைக்கா நம்ம சொன்னால் நம்மளும் ஏமாற்றிடுவான் சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம ஏமாற்றிட்டு இப்போ பிகைனில் ஒர்க் பண்ண முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஜேகே தான் இப்போ
அப்படின்னு பார்த்துருக்காங்க. என்ன ஜம் காசு ஒன்றும் இல்லை சொல்லி கூட்டிட்டு போறாங்க, வாக்கிங்லாம் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப அழகாக எல்லாம் கூப்பிட்டு பாய் பேபிஸும் பண்ணிருப்பாங்க. டே சொல்லி போகணும் தெரியல. குழந்தைங்க அழகாக கொஞ்சம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒர்க்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அவர் நினைக்கிறார் குழந்தை பிறகு ஒர்க் பார்க்கலாம் சொல்லிட்டு, ஆனால் அவர் ஒர்க்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு 2 குழந்தைங்க சேட்டை பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சிவங்க பாருங்க சொல்கிறாங்க. 2 பேபிஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் தவழ்ந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு இங்கே பாருங்கம்மா சொல்கிறாங்க. 2 பேபிஸும் ஒன்று இந்த இதெல்லாம் திங்ஸ் எப்படி சேர்த்து விட்டுட்டு இருக்கு. 2 பேபி நடந்து வெளில போயிருக்குது. இப்போ ஜிம் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. இவ்வளோ வருஷம் ஹார்ட் பண்ணிட்டு சரியா, நீ ஹார்ட் ஒர்க்லாம் எனக்கு பண்ணக்கூடாது. ஓகே, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இதான் இருக்கிற குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஜேகே சேம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார். வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் அவர் வந்து நம்ம பேபிஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஜிம்முக்காகவும் பேபிஸ்க்காகவும் நிறைய ஒர்க் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி வான் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு டைம் கூட ஜிம்மி நம்ம ஃபேமிலி பற்றி உங்களுக்கு யாரை பற்றி ஜிம்மி நினச்சதில்ல. சேம் ஜேக்கும் அப்படி தான் கொரியாவே சொல்லலாம், அப்படி தான் சொல்லலாம், மறந்துதான் சொல்லலாம். அவர் ஃபோக்கஸ் எல்லாம் அவரோட ஃபேமிலி மட்டும் தான். ஜிம்மி அவரோட குழந்தைங்க மட்டும்தான். அப்படி தான் இருக்க இது வரைக்கும் போயிருக்கும். இப்போ நம்ம செக் பார்க்குறாங்க. பேபிஸ்க்கு ஆல்மோஸ்ட் அப்போ தான் இருக்குனாக்கா 2 செகண்ட் பர்த்டே வருது. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட் பர்த்டே ரொம்ப அழகாக கிராண்டாக செலிப்ரேட் ஆகிருக்கு. அப்புறம் செக் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு எப்போ கேர்ள் பேபி தருவா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து அடிச்சு கூட பார்த்துக்கோ. பேபிஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் இப்படினாக்கா நான் கேட்டை வச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு ஆஃபீஸ் வர போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் வர போறியா? ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் வேணாம் அங்கே பாரு சரியா சொல்கிறாங்க. ஜங்கா அங்கே பார்த்துட்டாங்க. பாரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெலாம் வீட்டில் பார்த்துக்கலாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கலாம். அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா சரி எனக்கு கேர்ள் பேபி வேணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. கேர்ள் பேபி பார்த்து கொடுத்துட்டு சரியா பேபிலாம் கொஞ்சம் வளரட்டும், எல்லாம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ நீ ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஓகே, எனக்கு இந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே எனக்கு அவ்வளோ ஹார்ட் பண்ணுறாரு. அது கம்பெனியாக ஒரு டாப் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜம்க்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற சரியா சிம்பிள் ஹாப்பி என் ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. நான் ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பார்க்குறேன், எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்ணுறேன். நீ அப்படி இல்லை சரியா நீ ஒர்க் மட்டும் அதையும் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க. எனக்கு கேர்ள் பேபி பற்றி கொடுன்னு சொல்கிறேன். ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து இருக்கே ஜிம் ஜேக்கு அடிக்கிறாங்க. இப்போ ஃபைனலா அந்த டே ரொம்ப அந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப அழகாக போயிருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம் பேபிஸ் ரெண்டு தூங்க வைக்கிறாங்க. பேபிஸ் அழகாக தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படி ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப மிஸ் பண்ணி பாரு இதெல்லாம். இப்போ ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. இன்னைக்கு அகைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு நீ பேபிஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னால் டிஸ்ட் பண்ண முடியல. எனக்கு நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கிடுறேன். ஸோ டிஸ்ட் பண்ணுறது சரியான இன்றைக்கே சொல்கிறேன். ஜிம் பார்க்குறேன். இன்றைக்கே சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன். ஜிம் ஜேகே தான் ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஹங்கரி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு 2 months ஆஃப்டர் ஜிம் அகைன் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக. அப்புறம் பேபிஸ்க்கு 3rd பர்த்டே வரும்போது தான் நம்ம ஜெய்முக்கு ஒரு அழகான கேர்ள் பேபி பிறக்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த கேர்ள் பேபி நம்ம ஜேக் கையில் வச்சுருக்காங்க. ஜேக்கு ஸ்பெக்ஸ்லாம் போடுவார். இப்போ பார்க்குறக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக செம்ம அழகாக நம்ம இப்படினாக்கா கொஞ்சம் பெரிய மெச்சூரிட்டியான பையன் மாதிரியே தெரியுது. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் வந்துச்சு. ரொம்ப அழகாகவே இருக்காது பார்க்கறதுக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அமுச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கு பார்க்குறாங்க. அப்படியா என் ஒய்ஃப் கணக்கு அழகாக தெரியல. ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே அழகு தெரிந்தா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கு பாருங்க இல்லை என் ஒய்ஃப் அழகாக சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே அழகாக இருக்கிறேன் கிஃப்ட் கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க கிஃப்ட் தானே வா ஜிம் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. ஆச்சு மம்மா டேட்டா சொல்கிறாங்க. ஜிம் டேக்கில் சரி விட்டுறாங்க. ஆச்சு ஜங்ஷன் மீன் சொல்கிறாங்க. டேட்டா மம்மா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அது விட நான் நேரம் கிஸ் பண்ணிட்டு ஆச்சுருங்க. அப்படியா எங்களுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குங்க. ஐயோ இந்த பசங்க அப்படி ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபிஸ் கிஸ் பண்ணுறாங்க. அந்த பேபிஸ் ஜிம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இப்போ ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் கேர் தான். எதுவுமே கொஞ்சம் கூட பார்ஷியாலிட்டி இருந்து பார்க்கவே இல்லை. நம்ம ஓன் கிட்ஸ் எத்தனை குழந்தைங்களால பிறந்தாலும் சரி ஒரே மாதிரி லவ் கேர் கொடுக்கணுன்றது ஜிம் ஜேக்கோட தான் ஃபஸ்ட்டு தான் டார்கெட்டே அதுதான். அவங்க 2 பேருமே பிள்ளைங்க ஒரே மாதிரி லவ் கேர் கொடுக்கணும். யாருமே கொஞ்சம் கூட இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே அவங்க குழந்தைங்க பற்றக்கூடாது சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க 2 குழந்தைங்க அவ்வளோ சமத்து குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டு போடுறதுல குழந்தைங்க தான் இருப்பாங்க. வளர ஜிம்னு சொல்கிறது அழகாக கேட்பாங்க. ரொம்ப சமத்தாக மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. ஜிம்க்கு ரொம்ப பிடிக்கும். செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா நான் ஹெல்ப் பண்ணவா சொல்லுங்க. என்ன ஹெல்ப்பில் தாங்க பண்ணுவோம் சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேங்க பாருங்க சொல்லிட்டு பேபிஸ் அவங்க ப்ளே பண்ண அந்த திங்ஸ்லாம் எடுத்து ஒரு இப்படி ஒரு கேரி பேக்கில் போட்டு வைக்கிறாங்க. நம்ம ஜிம்முக்கு பணம் விட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜோயின் செல்லம் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க பசங்க சொல்கிறாங்க. ஆமாம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியே செல்லவும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஏன் தெரியுதாங்க உங்களுக்கு யார் பிடிக்கும் மம்மா டேட்டா சொல்கிறாங்க. 2 பேர் பிடிக்கும் அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே இப்படி எங்கள் ஹார்ட்ல ஈக்குவலாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க இப்படிலாம் பேச தெரியுமா டேட்டா சொல்லி கொடுத்தாங்க சொல்லி பேபி சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. பேபிஸ் ரொம்ப அழகாக விளாடுறாங்க. ஏஜ் போகிறே தெரியல. இப்போது பேபிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஓகேவா. ப்ரெசென்ட்டாக ஜேகே வந்துட்டாங்க. ஜேகே இப்போதான் அவங்க லைஃப் அப்படி இருந்துச்சு சொன்னாங்க. ப்ரெசென்ட் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் 2 பேர் ஒருத்தர் மாற்றி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு
அப்போ அவங்க வரப்போறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் ஜேகே சொல்கிறாங்க ஜிம்மி சரி சொல்லிட்டு அப்புறம் மேலே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து கொஞ்சம் மேலே போயிட்டாங்க. இப்போ ஜேகே வீட்டில் உள்ள மற்றவர்களும் பார்த்துட்டு அவள் படுத்து ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு லேப்டாப்பில் அன்றைக்கி நைட் தான்டா நைட் டைம் ஒரு 7:30 இருக்கும். அப்போ தான் வீட்டு டோரில் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. ஜேகே ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தாக்க அங்கே ஜேக்கோட அப்பா ஜிம்மில் அப்பா டே 3 பேர் இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பார்த்துட்டு உள்ள வாங்க கூப்பிட்றாங்க. இப்போ 3 பேர் உள்ள வராங்க. அப்போது ஜிம்மில் அப்போ ஜேக்கோட அப்போ பார்க்குறாங்க அந்த வீட்டை பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பெரிய லக்ஸரியான ஒரு ஹோம் அது. செகண்ட் அது அவ்வளோ அழகாக இப்படியாக ஒரு மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. அதான் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவ்வளோ வந்து நிற்கிறாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேரும் உட்காருங்க முக்கால் ஜேகே தான் பக்கம் தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க குடிங்க சொல்லிட்டாங்க. இப்போ 3 பேருமே கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிறாங்க குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா டின்னர் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தை விடுவது டேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கும்போது ஸ்டெப்பில் ஏய் ஜங்கன் பார்த்து வா சொல்லிட்டு ஜேகே விட்டு தூக்குறாங்க. பார்த்து வரதே சொல்லிட்டாங்க. டேடா சொல்லுவாங்க என்னம்மா சொல்லிட்டாங்க. டேடா அண்ணா தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு போகிறதுக்கு ப்ளே பண்ணுங்க என் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அது செகண்ட் அதான் தூங்க பேபியில் செகண்ட் பேபிடா ஓகேவா. ஃபஸ்ட்டு பேபி தூங்கிடுச்சு. இந்த பக்கம் அந்த பேபி வந்துட்டு மூச்சு கால் ப்ளே பண்ண நினைக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அம்மா எங்கே சொல்கிறாங்க. அம்மா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே வந்து தூக்குறாங்க. பேபி வந்து வாசலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ பேபி பார்க்குறாங்க டேடா இவங்களும் யார் சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா ஹலோ சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு அதை பார்க்குற ஜேக்கோட பார்க்க ஜிம்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜேக்கோட பார்க்குறோம் பேபி அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்படியே ஜேகேயோட வருஷனில் இருக்குது. இப்போ ஜேக்கோட பார்க்க அவ்வளோ ஆசையாக குட்டி ஜேகே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பேபி ரொம்ப சாஃப்டாக தெரியுது சாஃப்டாக இருக்குது. அந்த ஜேகே கூட சின்ன கொஞ்சம் கோல்டாக இருப்பாரு. ஆனால் இந்த பேபி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜேக்கோட அப்போ தான் 5 விஜய் பார்க்குறாங்க. ஜங்கல் சொல்கிறாங்க சொல்லுங்க இதே சொல்கிறாங்க என் பையன் ஜங்மின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் டேக் ரொம்ப நாள் வெட்டியாக இருக்க பார்த்துட்டு இருக்காங்க. பேபி தான் டேட்டா அவங்க யாரே சொல்கிறாங்க அதான் கெஸ்ட்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க பட் ஹீ லுக் லைக் யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க எனக்காக ஜேகேட அப்பாவும் ஜேகே மாதிரி இருப்பாங்க. ஆளும் ஜேகே சொல்கிறேன் பேபி சொல்லிட்டு உங்களை மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு சரி ஓகே நீ இப்போ ப்ரே கொஞ்சம் மேலே சொல்லிட்டாங்க. அதான் மம்மா அண்ணா பார்த்துங்கிறா அம்மா வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அப்புறம் யாருக்கு ப்ரே பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம தான் சொன்னாங்க உங்களுக்கு ப்ரே பண்ண சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் எனக்கா ஒரு கொஞ்சம் பேசணுமே உங்ககிட்ட சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணுங்க ஜேகே மேலே வராங்க. பேபி தூக்கிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க சொல்கிறாங்க. அது வந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க அந்த பக்கம் பேபி இவ்வளோ ஃபீட் பண்ண ஃபீட் பண்ணுற தூங்கிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாப்பா தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் பேபி எடுத்துகிட்டு பிடிக்க வைக்கிறாங்க. பிடிக்க வச்சுட்டு இப்போ நம்ம பாய்பு போயிட்டாங்க பாதிச்சாலும் சொல்கிறாங்க. இன்னும் டேட்டா அம்மா சொல்கிறாங்க அம்மாவோட கீழே போகிறோம் நீங்கள் இருக்கியா கொஞ்சம் எப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. தனியாக எப்படி பண்ணுமா பேபிக்கு எவ்வளோ ஜிம்மி ரொம்ப கஷ்டமாக இருக்கு நடக்கட்டா ஜங்கா இல்லை நீங்கள் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மி தான் வந்துட்டு ஜிம்மி ஜேகே பாடாமா ஒரு 5 minutes மட்டும் ப்ளே பண்ணி அவங்க வந்துடுறோம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க ஒர்க் இருக்கா பேபி கேட்குது. ஆமாண்டா டாடாக்கு மாமா கொஞ்சம் ஒர்க் இருக்குது வந்துடுறோம் ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க பேபி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் 2 பேர் பேபி 6 சர்வீஸ் பண்ணிட்டு அங்கே ப்ளே பண்ணி வந்துடும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லாக் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு பார்க்குறாங்க அவங்க எல்லாமே இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க ஜிம்மிலாம் டோட்டலாக மாதிரி இருக்காங்க. ஜிம் ஜேகே இப்படிங்க அவங்க இருந்து முன்னாடி அவங்க இருந்ததுக்கு இப்போ இருக்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ரொம்ப பயப்படுங்களா பெரிய பசங்க வளர்ந்துட்டாங்க மெச்சூரிட்டியாக இருக்காங்க. அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி இருப்பாங்க எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம இவங்க அவங்க வீட்டில் தான் இருந்து எல்லாம் இருந்து அவங்களுக்கு கிடைக்காது கூட அவங்க ஓன என் பண்ணி எல்லாமே கிடைச்சிருக்கும். இப்போ அவ்வளோ அழகாக 2 பேருக்கு இறங்கி வராங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் இப்போ தான் ஜிம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வராங்க. ஜிம் ஒரு ஸ்டெப் பேக் போயிடறாங்க. அப்போ ஜேகே கிட்ட போயிடறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன வேணும் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்ப்பா அப்பாட்ட பேச மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசணும் உங்கள்கிட்ட பேசணும் என்ன இருக்குது சொல்கிறாங்க. அப்போது ஜேகே பார்க்குறாங்க ஜிம் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜேகேட அப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருப்பா நாங்கள் தப்பு பண்ணிக்கலன்னு சொல்ல மாட்டோம் சரி நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ண தப்பா அவ்வளோ சீக்கிரம் யாரும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதுக்காக நம்ம வந்துட்டு உறவு இல்லை ஆயிடுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன உறவா சொல்கிறாங்க என்ன ரிலேஷன்ஷிப் நம்மளுக்குலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க தானே எங்களுக்கு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அது எல்லாமே அன்றைக்கி எல்லாமே கட் பண்ணிட்டேன் எல்லாமே அன்றைக்கி முடிஞ்சிச்சுல சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு எண்ட் ஆயிடுச்சு நமக்கு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் டாக்டர் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு இல்லை தப்பு ஏமல் தான் ஐம் சாரி நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணவே இல்லை நான் என்னமோ தப்பு பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஈவன் நீங்கள் அப்பா அம்மா புரிஞ்சதுக்கு ரீசன் நான் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது அப்படியே கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. இல்லை நான் பண்ண தப்பு நானும் சரி பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஒரு தப்பு ஒரு டைம் பண்ண 2 டைம் பண்ணாக்க சரி பண்ணிடலாம். நீ சின்ன வயசுலேயே எனக்கு எப்பவும் தப்பு பண்ணுறது எனக்கு அது எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது உங்களாம் ப்ளேம் பண்ண வருது சரியா
எனக்கு ஒன்று ப்ளேம் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்கள் வந்துட்டு நாங்கள் யாரும் ப்ளேம் பண்ண கூட விரும்பல. ஓகேவா, எல்லாம் முடிஞ்சிச்சு. பாஸ்ட் ஓகே, அதை பற்றி பேச வந்துட்டு எதுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறீங்களா சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு பாஸ்ட் பேச விருப்பம் இல்லை. ஜெக்கி சொல்லுவோம். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பாப்பா நண்பர் ரொம்ப சிக்காக இருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், நிறைய டாக்டர் கொடுத்து காமிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குற ஜெக்கி என்னப்பா அப்படி ஹார்ட்லெஸ்ஸாக பேசுகிற, ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க, ஆமா நான் ஹார்ட்லெஸ் பர்சன் வச்சுக்கோங்க. ஜெக்கி சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ரொம்ப சாஃப்ட்வேர் பர்சன் இல்லை, எங்கே சாஃப்ட்வேர் இருக்க தெரியாது. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா பாருங்க, ஜிம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. என்னப்பா அப்பான்னு கொடுக்க மாட்டியா சொல்கிறாங்க. ஜிம்னா வந்துருக்காங்க. சொல்லுப்பா அப்பான்னு கொடுக்க மாட்டியா, உங்கப்பா தப்பு இப்படின்னு சொல்ல முடியும். சரியா கிரண்மா கண்பா இப்படினாக்கா ரொம்ப சிக்காக இருக்கு, அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட லாஸ்ட் விஷயம் கூட சொல்கிறாங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எங்களால் வர முடியாது சொல்கிறாங்க. இல்லை அவங்களால வர முடிச்சா கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ப்பா, அவங்களுக்கு வர சுச்சுவேஷன் தெரியும், அவங்களால ட்ராவல் கூட பண்ண முடியாது, அந்த சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்கப்பா ப்ளீஸ். அவங்க இப்போ மனசளவு பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணியிருக்காங்க, மனசளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் எனக்கு வேர்ல்ட்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் டிசிஷனாக்கா அது வந்துட்டு மனநோய் தான் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் அவங்க பாதிச்சிச்சு. அவங்க அப்படி பாதிச்சனால அவங்க ரொம்ப ஹஸ்க் ஆகிட்டாங்க. அவங்க படுத்த படுக்க இருக்காங்கப்பா ப்ளீஸ்ப்பா, அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிக்கட் அப்பா வந்து அப்பா வந்து பெக் பண்ணுறாங்க. அவங்க பாருங்க நாங்கள் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் வாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்பாவும் அவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க. நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஜேகே இப்படி கொஞ்சம் பார்க்குற பேசி கூட அவங்க இருப்பாங்க. டர்ன் பண்ணி அந்த பக்கம் ஹெட் அந்த பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் வந்து பாருங்கள் ப்ளீஸ் எங்களுக்காக சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் கேட்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் வந்து பாருங்கள் பேசுங்க, அவங்க இன்னும் பேச நினைக்கிறாங்களோ அப்படி கேளுங்கப்பா சொல்லிட்டாங்க. ஏன் எங்களுக்கு சாப்பிட்டாங்க அதை பார்த்தா இன்னும் வேறு என்னப்பா கொடுக்குமே எங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க விட்டு வச்சாங்க, தெரியாமல் பாருங்க ஒரு தப்பு பண்ணது வந்துட்டு தெரியாமல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சு பண்ண சரியா சொல்லுங்க. அவ்வளோ ஆனவங்க சொல்லுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறேங்க தானே அன்றைக்கி வார்த்தை விட்டப்போ சொல்லிட்டாங்க. நாங்கள் யாருன்னு சொல்கிறாங்க, யார்கிட்ட நாங்கள் மறந்துடுவோம் செகண்ட் சொல்கிறாங்க. கோவம் அவங்க கண்ணை மறைச்சிச்சுல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற பார்க்கணும் தப்பு தானே சொல்ல. ஆனால் வந்து சொல்லுவான் எனக்கு கடவுளுக்கு தெரியும் சரி யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு சாப்பிட்டாலும் எங்கள் எதுவும் பண்ணல சரியா, ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது சஃபர் ஆகிருக்கும் தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறோம் ஜிம் நம்ம போகலாம் அங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜெயிக்கி பார்க்குறேன் ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க போகலாம் சரியா அவங்க சாப்பிட்டாங்களே எனக்கு அவங்க விட்டு சாப்பிட்டு பழிச்சிக்கணும் பார்க்க வேணா சொல்லிட்டாங்க. என்ன சிம்கா பேச சொல்கிறாங்க. ஆமாம் சரி என் கடவுள் யார் பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தோம், திரும்ப எப்படி இருக்கும், நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அவங்க பார்க்கட்டும் சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் ஓகே நம்ம காமிக்கல நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. அவங்க உன்னை அப்படியே பிளாக்மெயில் பண்ணாங்க, நீ கொடுத்தாக்கா எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்காது சொல்லி சொன்னாங்கல்ல சரி அது நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் என் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும், எனக்கு சின்ன விஷயம் கிடைக்காது எல்லாமே இவனை ஆசைப்படாத சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி எனக்கு கொடுத்தவங்க நீ சரியா என் லைஃப்பில் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் சரியா. உன்னை மட்டும் என் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா கூட நீ மிஸ் பண்ணியிருந்தா கூட லைஃப் கண்டிப்பாக முற்றாக கொஞ்சம் தோணுதானா, நான் ஒன்று மிஸ் பண்ணிச்சு கண்டிப்பாக லைஃப் உள்ள அப்படின்னு ரெண்டு பேருக்கா தெரியுமா சொல்லிட்டாங்க. என் லைஃப்பில் அவங்க பொக்கிஷமே நீ தான் சரி, என் காட் கிஃப்டட் பாசன் எனக்கு ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிற அப்போ பார்க்குறாங்க. எனக்கு அவங்க வீடு மிஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ புரியுது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்க தனி ஒரு பர்சன் ஏதாவது ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணி ட்ரை பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஹேண்டில் போகிறதுக்கப்புறமா இன்னும் மேல் ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற அப்போ தான் ப்ளீஸ்ப்பா ஒரு டைம் வாங்க சொல்லிட்டு அந்த பக்கம் ஜெக்கி பார்க்கணும் கண்டிப்பாக நாங்கள் வரோம் சொல்லி இப்போதைக்கு நல்லா ரெடியாக முடியாது, எனக்கு பேபிஸ்லாம் டைட்டாக தூங்கிட்டுருக்காங்க மாதிரி நாங்கள் வரோம் சொல்லி சொல்லிட்டாங்க. ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. நம்ம ஒன்றாவே சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஜெக்கி பார்க்கணும் இல்லை நீங்கள் போங்க ஓகே மாதிரி நாங்கள் வரோம் சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜெக்கி அப்போ தான் இல்லை இப்போ நாங்கள் போஷன் இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நாங்கள் சேவில் இருக்கோம் வேறு வீட்டுக்கு மாற்றிடுவோம், எனக்கு மேரேஜ் இருந்தாலும் நிறைய பேர் சொந்தக்காரங்களும் சிரிச்சாங்க, அதுவும் மேரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி பண்ணதால சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும் அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் கேட்க நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு வேறு பிளேஸ் போய்ட்டோம். எனக்கு அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நேபர்ஸ்லாம் ஒரு மாதிரி எங்களை பார்த்து பேசிட்டு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு பிளேஸ் மாதிரி தான் சேலுக்கு வந்து இஸ்ரேலில் தான் இருக்கோம், நீங்கள் இந்த பிளேஸ் அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறோம் ஓகே நாங்கள் வேறு நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்க ஒன்றாவே போகலாமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஒன்றா சொல்கிறேன் நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஒன் ஜெட்டே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ மாதிரி கேட்குற ஜெக்கி பார்க்க அவ்வளோ மாதிரி ஷாக்கிங் வித் ஹாப்பினஸ் ரெண்டு பேர் இருக்குது அந்த பையன் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்கவும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் நீங்கள் எங்கே கூட வாங்க சொல்கிறாங்க ப்ராப்ளம் இல்லை அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கவும் இங்கே நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஒரு செகண்ட் இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஓகே சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஓகே சொல்லி ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதில் தான் 3 பேராக ஸ்டே பண்ணுறாங்க. ஜெக்கியோட அப்பா ஜிம்ல அப்பா அதுக்கப்புறம் 3 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. ஃபுட்டு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. சரி ஜெக்கி போயிடுறாங்க. அப்போது நைட்டில் வந்துட்டு ஏஞ்சி வராங்க. ஜிம்ல அப்பா வெளில வந்து பார்க்குறாங்க, வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டு மேலே பார்க்க ஒரு ஹெவன் மாதிரி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கார்டன்ஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்
நம்ம ஜிம் ஜெக்கி இருக்காங்க. அப்போ தான் இன்னொரு 2 பேபிஸ் வந்து கீழே எடுத்து வராங்க. நைட் ஒரு பேபி பார்த்துருப்பாங்க. இன்னொரு பேபி அதே மாதிரி இருக்குது. டிட்டோ அந்த ட்வின் பேபி அழகாக இருக்குது. ஜெக்கி அப்பாவுக்கு பார்க்க அவ்வளோ ஆசை தூக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க சொல்லிட்டாங்க. என்ன வேணுக்கா கிராண்ட் ஃபாதர் சார் பேபி கேட்குது. எனக்கு அவங்க ஏஜுக்கு கிராண்ட் ஃபாதர் கட்ட கொடுத்துருது. இப்போ நம்ம ஜெக்கியோட அப்பா பார்க்குறாங்க. கிராண்ட் பேட்டை வளர்த்தவங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்னும் சொல்லிட்டாங்க. இதுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்லாம் போகக்கூடாது. தப்பு பேபி சொல்லிட்டு இல்லைப்பா நான் ஸ்ட்ரேஞ்சர் இல்லைப்பா உங்க அப்பாவோட அப்பா சரியா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் அவங்க அப்பாவோட அப்பாப்பா அப்பா கிட்டப்பா சொல்லிட்டாங்க. அந்த ஜிம்ல அப்பா ஒரு பேபி கூப்பிடுறாங்க. ஜெக்கி ஜிம்னு பார்த்துட்டா இருக்காங்க. எதுவுமே சில 2 பேர் பார்க்குறாங்க. கடமைமா இவங்க சொல்கிறது உண்மையா சில பேபிஸ் கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் எப்போ நாங்கள் பிலீவ் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறவங்க கிட்ட வராங்க. அவங்க என்ன அப்பாவாக தான் இருந்தாங்க சரியா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவை தாங்க ஆனால் ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அச்சோ என் டேடாவும் ஹார்ட் பண்ணிட்டாங்களா ஹார்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்துச்சாங்கக்கா அதை சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாங்க. இது குழந்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அம்மா ரொம்ப ஹார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சொல்லிட்டாங்க. அச்சோ ஒருத்தரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அம்மா இருக்காங்க நம்ம சொல்கிறாங்க. அவரும் கார்பரேட் பாசனம் ஓகேவா. அதுக்கப்புறம் அம்மா நல்லா அச்சீவ் பண்ணாலே ஆர்டர் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு கியூட்டாக ஏஞ்சல்ஸ் 3 குழந்தைங்க 3 பேபிஸ் பார்த்தாங்க ஓகேவா. அதான் நீ 1 அப்புறம் பாசனம் ஜெகி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ பேபி போயிட்டு அந்த கிராண்ட் கிட்ட அந்த ஜெக்கட அப்படி போதுங்க பாருங்க. ஏன் இந்த அப்பாவை நீங்கள் பனிஷ் பண்ணீங்க அப்பாவை ஏன் திரும்ப ஹார்ட் பண்ணீங்க சொல்கிறாங்க. தப்பு மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. சாரி டாடா சொல்கிறாங்க. இப்போ பேபி ஜெக்கட அப்பா வந்துட்டு சாரிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கி பாஸ் கூப்பிட்றாங்க. ஜங்கன் கிட்ட போகிறாங்க சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க வேணாம் ஓகேவா உங்களுக்கு கேட்க வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்க கொஞ்சம் ஆசை இருக்கணும் ஆசை இருக்கலாம். ஜிம்மில் இப்போ ஜிம் ஜெயிக்கும் அலோ பண்ணவே இல்லை. சரி ஓகே சொல்லிட்டாங்க. வந்து இப்போ ஆன் பண்ணுறாங்க. போயிட்டு ஒரு ஜெட்டில் உட்காராங்க எல்லாருமே. இப்போ ஜெக்கி பார்க்க ஹெடுங்க சொல்லுங்கள். இப்போ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் டேக் ஆஃப் ஆகுது. இப்போ இல்லை அவங்க கொரியா மேரேஜ் ஆகுறாங்க. கொரியா வந்ததுக்கப்புறம் நான் ஜெக்கோட பக்கம் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காரில் எல்லாருமே வராங்க. இப்போ நம்ம டேக் அந்த 2 பேரும் பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கணும். அதுவும் கொஞ்சம் ஒரு ஆசை வருது அவருக்கு பார்க்குறாங்க. ஜங்மின் பேர் தெரிஞ்சு அவருக்கு ஜங்மின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. கிட்டே சொன்னாங்க. அவங்க அங்கிள் சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்லவே டேடா சொல்லவே இல்லையே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி ஜெக்கி பார்த்தோன்னா அமைதியாக இருக்காரு. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு ஜெக்கி எதுவும் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன் பண்ணும்போது தான் எப்பவும் நம்ம பட்டாச்சலுக்கு போகிறது கிடையாது சரியா. மனசு தெரிஞ்சதான் இந்த ரிலேஷன் பண்ண தேவையில்லாம் சொல்கிறாங்க வேணாம் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி அமைதியாக அப்போ இல்லை இந்த பக்கம் அந்த வீடுக்கா அந்த காரோட வீட்டுக்கு வருது. இப்போ நம்ம ஜிம் ஜெயிக்கிறாங்க. இப்போ 2 பசங்க ஓடி வராங்க. அங்கே நிறைய மெயிலாக இருக்காங்க. இப்போ மீக்கா அந்த கேட் ஓப்பன் ஆகுது. 2 பசங்க ஓடி வராங்க. ஓடின்னு பார்க்குறாங்க. இப்போ காரை விட்டு நம்ம ஜிம்மில் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. செகண்ட் ஜெயிக்க இறங்குறாங்க. 2 குழந்தைங்க இறக்கி விடுறாங்க. அப்போ நம்ம ஜிம் கையில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அவங்க 5 பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு கண்ணே பற்றும் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இப்போ நம்ம அவங்க வீட்டில் மேலாம் பார்க்குறாங்க. இது ஜிம்மின் தம்பி ஜெக்கி தம்பி வேணான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு பாரு. எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த போகிறப்ப எப்படி தாங்க திரும்பி பாவம் எதுவுமே இல்லாமல் போனாங்களே அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாரு எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் ஜெக்கி அம்மா ஜீவமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணு போடுற அளவுக்கு அவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. போல நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே ஜிம் காசுறாங்க. ஃப்ரெண்டில் ஒருத்தப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ ஜெக்கி அம்மா ஜிம் விடுவாங்க. ஜிம் ஜெக்கே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் அம்மா ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக பேச முடியாங்க. ஜிம்மிக்கு பாருங்க அம்மாவோட ஆசை சொல்கிறாங்க. சின்ன வயசுல அந்த அம்மாட்டாலும் அவருக்கு வேணும் ஆசை இருக்காங்க. ப்ளே கூட பண்ணிக்க மாட்டாங்க ஜிம்மிக்கு கூட. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டுருப்பாரு. அதெல்லாம் இது பண்ணாலும் இப்போ கூட ஆனால் ஜிம்மின் ஸ்டில் அவர் பேபி கூட அழகாக ப்ளே பண்ணுவார். அவர் ஆஃபீஸ் ஒர்க் என்னதான் இருந்தாலும் அந்த ஒர்க்கெலாம் தள்ளி வச்சுட்டு ஜெயிக்கும் சார் ஜிம்மின் சொல்லி பேபிஸ் கூட அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஏன்னா அந்த மொமெண்ட்டில் சின்ன வயசு மிஸ் பண்ணுறாங்க. அது கிடைக்காது. அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ மிஸ் பண்ணது இப்போ வந்துட்டு அகைன் இப்போ சொல்ல முடியுமா என்ன எனக்கு அவருக்கு அந்த ஏஜ் கிடையாதுல. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க சொல்லி பேபிஸ் கூட வராங்க. ஜெயிக்கலாம் ஜிம்லாம் ஒரு மாதிரி இருக்குது. மெயிலாம் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அவங்க வந்து ஜெக்கி ஜிம்னு அப்புறம் பேபி 5 பேர் மேலே வராங்க. ஃப்ரெண்டு சேட்டி அதுக்கப்புறம் ஜிம்ல அப்பா ஜெக்கோட அப்பா எவ்வளோ வராங்க. அப்புறம் ஜிம்ல வந்து பார்க்குறாங்க. எங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ரூம் பயன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரூம் போய் போகிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ரன் பண்ணுற பக்கத்து பெட் தான் தெரியும். பெட்டில் வந்து படுத்துருக்காங்க. அப்போ ஜிம் ஜெக்கி உள்ள வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கோட அப்பா கிட்ட போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிவன் சொல்கிறாங்க. பாருங்க ஜெயிக்க வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்படி பார்க்குற வயசு பண்ணுவாங்க. எந்திரிச்சு உட்கார கூட முடியல. அந்த இடத்துல சுச்சுவேஷன் ரொம்ப பேடாகிடுச்சு. இப்போ எனக்கு அவங்க ஹெல்த் அவ்வளோ பேடாக இருக்கும். இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம் அம்மா அப்பா போயிட்டு எழுப்புறாங்க. அப்போ இங்கே பாருங்க சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்புறம் ஜெயிக்க அதே கிராண்ட் எழுந்திருக்காங்க. அங்கே ஐஸ் கொண்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த பக்கம் ஜெயிக்கி இப்போ பேபி வந்து ஜெயிக்கோட ஹேண்டில் இருக்கிறத குட்டி பார்ப்பான். நம்ம ஜிம் 2 குழந்தைங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்குறப்போ அவ்வளோ அவங்க ஸ்டன் ஆகிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ஃபேமிலி. எனக்கு விடேசம் வந்து தான் தெரியாமல் இருக்கல பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க 3 குழந்தைங்க. அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஜெயிக்க ஸ்பெக்ஸ் தான் போட்டுட்டு அந்த கோச்செல்லாம் வேர் பண்ணியிருக்காரு. ஜிம் ஒரு நார்மல் ஷார்ட்டும் ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. அதில் பார்க்க கூட அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மின் ஜெயிக்கே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேபி பார்க்குறாங்க.
அம்மா டேட்டா இவங்களே யார் பேபிஸ் கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறேன் செல்லம் ஓகேவா சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கும் போது தான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பசங்க அப்படி உள்ள வராங்களும் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெயப்பட கையில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அந்த பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா 2 பசங்களை கூட்டிட்டு வராங்க நம்ம ஜாப் பண்ணிட்டு. அவங்க வந்துட்டாங்களா சொல்லிட்டாங்க. வந்துட்டாங்க ஜாப் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜாப் ஃப்ரண்ட்ல வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் ஜெக்கி அழகாக இருக்காங்க. ஃபேமிலியோட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் தான் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கும் அதான் கேட்குறாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்டு. அப்புறம் 2 பேரும் பார்க்குறாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும்ப்பா சொல்லிட்டாங்க. ஓகே சார் ஜிம் தான் யூஸ் பார்க்குறாங்க. எப்போ ப்ளே பண்ணுறாங்க சொல்லிட்டு ஆண்டி எப்படி கூப்பிட்றாங்க. ஏதாவது நம்ம சின்ன வயசு ஜிம்மில் பாசம் வைப்பாங்க. அவங்க ஆண்டி வராங்க. என்னப்பா ஜிம் செல்லம் எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறேன். உங்களுக்கு ஸ்மைல் பண்ணி பேசுகிறாரு. பார்க்குற ஜிம்மா ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பேச முடியுட்டா மேடிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஏன்னா அந்த மேடாண்டி தான் அதிகமாக ஜிம்மு ஃபுட்டு ஃபீட் பண்ணது. ஜேகே வர அழகாக கேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அழகாக பார்த்துருப்பாங்க. 2 பேரும் 2 ஆண்டி ஓடி வராங்க. என்ன பண்ண கேட்குறாங்க. பேபிஸ் கொஞ்சம் நேரம் வச்சுக்க முடியுமா ஆண்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக போ செல்லம் அவங்க வாங்க சொல்கிறாங்க. பேபிஸ் பார்த்துங்க அம்மா இது யார் சொல்கிறாங்க. பாரு செல்லம் ரொம்ப நேரம் அவங்க சரி யார் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் உங்களுக்கு கிராண்ட்மா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. கிராண்ட்மா கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்கணும் ஐயோ எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க ஜிம் ஜெக்கி மாதிரியே சொல்லிட்டு 2 பேர் தூக்கிறாங்க சொல்கிறாங்க. குட்டி பாப்பா வந்து ஜிம் ஜெக்கோட ஹேண்ட் இருக்கா போக மாட்டா அவளுக்கு நிறைய ஒரு குழந்தை தானே சொல்லி ஜெக்கி அவர் ஹேண்ட் வச்சுருக்காங்க. மற்ற 2 குழந்தை கூட அனுப்பிட்டாங்க. இப்போ ஜேகோப்பி அவங்க 2 பேர் குழந்தை அவங்க 2 குழந்தை வேலை கூட்டிட்டு போயிட்டு ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லுங்க என்ன பேசுனது எங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் பண்ண தப்பு தான் சரி எங்கள் ஸ்டார்டிங்கில் புரியல நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு டேஸ் போக தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதிராக சடனாக அந்த மாற்றம் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இறந்து போகிற சுச்சுவேஷன் இருக்குனால யார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரன் பார்க்குறேன் என்னப்போ இப்படிலாம் பேசாத சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் பேசாத நான் பேசிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் பேச நான் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. கிராண்ட்சனுக்கு ஒரு ஓன் ப்ரஷ் பிளட் ஆனால் நீங்கள் பிள்ளைங்களை பார்க்கவே சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் உங்கள் ஃபேமிலி சார் பசங்க தானே உங்கள் ஃபேமிலி நாங்கள் பிறந்தோம் உங்களோட பிளட் தானே நாங்கள் அப்படின்னு கூட கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் எப்படிலாம் வார்த்தைகள் விட்டீங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் விட்ட வார்த்தைகள் நீங்கள் திருப்பி எடுக்க முடியுமா உங்களால் சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது வாட்ஸ்அப் பேக் உங்களால் எடுக்க முடியுமா கேட்குறாங்க. இப்போ 2 பார்க்குறவங்க பார்த்தா சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றும் சொல்லுவாங்க தேங்க் பண்ணணும் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க தேங்க் பண்ணணும் எனக்கு நீங்கள் அப்படிலாம் பேசினால்தான் என் லைஃப்பில் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சலசனை உருவாக்கணும் சரி அதுக்கு ரீசன் நீங்கள் தான் எனக்கு ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பேரண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது ஒரு ஃபேமிலி எப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு உங்களாம் கற்றுக்கிட்டேன் சரியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு என் ஃபேமிலியை நான் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்த்துக்கூடாது சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கு நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மி என்னப்பா பேசுகிறதா சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் சரியா நீங்கள் தான் எப்படிலாம் இருக்கேன் எங்களை எப்படி பார்த்துட்டு எந்த ட்ரீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஈவன் ஆர்ஃபனோ இல்லை ஓன் கிட்ஸோ எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சரியா எந்த மாதிரி நடத்தக்கூடாது சொல்லிட்டு அதை உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கு நம்ம ஜிம்மில் அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சும்மா அந்த ஜிம்மின் மிரட்ட வர வச்சுக்காங்க சரியா சொல்கிறாங்க. அவங்க பையன் கடை புரியுதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எனக்கு அம்மாவில் உங்கள் பையனும் சரியா அந்த மேட்சோட எங்கே வச்சுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு இது ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அது வந்து 6 days பிஃபோர் ஃபினிஷ் ஆகிடுச்சு புரியுதா சொல்கிறாங்க. என்ன மேட்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு இல்லை புரியுதா சொல்கிறாங்க. எங்கிட்ட வாய்ஸ் அரைச் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு ஜெக்கி பார்த்தா அப்படி ஜெக்கி அப்படியே பார்த்துருக்காங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜிம் இந்த பாரு கிராண்ட்மா கிட்ட அங்கிள் ஆண்டிக்கிட்ட ஏன் இப்படி பேசுகிறா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ நீங்களா ஜிம் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் டேக் ஒரு மாதிரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் நீங்களா சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. பாருங்கள் இவங்க தான் பார்க்கணும் வர சொல்கிறாங்க. இவங்க தான் பேசிட்டு இருக்கோம் நீங்கள் இதுக்கு ஆகுறீங்க ஜிம் கேட்குறாங்க. சின்ன வயசுல ஒரு விஷயம் நீங்கள் தான் ஆகுங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்த்து ஆகாமல் இருக்க மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போ கூட நாங்கள் டேக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டேக்கு பை பண்ணணும் டேக் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்புறம் வேலைலாம் பண்ணணும் டேக் செக்யூராக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணணும் நாங்கள் அது ஹார்ட் ஆகணும் என்ன வச்சுட்டு ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி அப்பாவுக்கு ஜிம் அப்பாவுக்கு மார்க் அப்படி இல்லை பாசம் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக வர சொன்னீங்க நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஒர்க் இருக்குது ஓகே ஜஸ்ட் என்ன எதுக்காக வர சொன்னால் மட்டும் பேசி முடிச்சுருக்கீங்களா நாங்கள் போகிறோம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் விஷயம் சொல்லிட்டு எங்களை பார்க்குறோம் லாஸ்ட் விஷயம் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் விஷயம் ஃபீல் பண்ணாமல் போயிட்டு அந்த பாவம் என் குடும்பம் சேரக்கூடாது அதான் சரியாது. எனக்கு என் குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பாவத்தை நான் சேர்க்க நினைக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இதுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கும் ஓகேவா அதுக்காக நான் வந்துருக்கேன் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் உருவானது இந்த ஃபேமிலி தானே அந்த ரீசன் தான் நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அங்கே வந்திருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மி நீங்கள் அப்போ அவ்வளோ பேச சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் பேசுகிறீங்களா பேச வச்சிங்க ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் பேச வச்சுருக்கீங்க சரியா இவ்வளோ வருஷம் என்னது எங்களுக்கு என்னென்னு கூட பார்க்காது நீங்கள் எதுக்காக இப்போ வந்து பார்க்கணும் நினைக்கிறேன் சொல்லி பாருங்க எங்களுக்கு தெரியாது சொல்லுவாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னாங்க நாங்கள் வேறு பிளானட் போய்ட்டு பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட பார்க்கணும் இல்லை சொல்லிட்டாங்க. பாருங்க இதே இந்த மாதிரி இதே மாதிரி போய் அக்கறை முடிச்சுக்கலாம் சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க சொல்கிறாங்க. ஏதாவது ரீசன் அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட பார்க்குற மாதிரி இல்லை சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க வேறு எதுவும் பேச விரும்பல ஓகே ஜஸ்ட்டு சொல்லுங்கள் பாயிண்ட்டுக்கு வாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஜெக்கி இப்போ அமைதியாக பேச மாட்டாங்க. ஜெக்கி தான் ஸ்டார்டிங்கில் நிறைய பேசுவார் ஆர்கனம் பண்ணுவார். இப்போ அமைதியாகவே இருக்கார். இப்போ ஜெக்கி வராங்க. ஜெக்கே சொல்கிறாங்க என்ன ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க.
இப்போ ரொம்ப அமைதியாக இருக்க ஜிம் கூட இவ்வளோ பேசுகிறான் ஆனால் நீ இப்போ அவ்வளோ அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ பேசுக்கு எதுவும் இல்லை, என் ஜிம் பேசினா கரெக்டாக இருக்கும், ஸோ அமைதியாக இருக்கான். ஸோ ஜெக்கி சொல்கிறாங்க, இப்போ ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா, எப்படி பாருங்க கேட்குறாங்க. அப்படியா மிஸ் பண்ணுங்க நான் ஜெக்கி கேட்குறாங்க. ஜெக்கி நமக்கு ஒரு மாதிரி இருக்கே, நான் மிஸ் பண்ண மாட்டேப்பா, நம்ம அம்மா இல்லையா சொல்லுங்க. அப்படி நீங்கள் அம்மாவா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டேக்கு தான் அம்மாவா இருந்தீங்க, எனக்கு அம்மா எப்போ இருந்தீங்க ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு ஃபுட்டை ப்ளே பண்ணீங்களா, எங்க கூட ப்ளே பண்ணீங்களா, இல்லை எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்களா, எனக்கு எப்போ ஒரே ஒரு செகண்ட் ஏன் பக்கம் நினைச்சிருக்கீங்களா, எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு even எனக்கு எது நீங்கள் பண்ண முடியாமல் போயிருந்தா கூட பரவாயில்ல, எப்பயாவது எனக்கு ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்களா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி நமக்கு ஒரு மாதிரி ஜெக்கி எல்லாம் பாஸ்ட் இருக்கும், பாஸ்ட் உங்களை பிறகு பாஸ்ட் இருக்கும், ஆனால் எங்களுக்கு எங்கே பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மறக்க முடியாத அதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பெயின் தெரியுமா. ஸோ ஜெக்கி சொல்கிறாங்க, எங்கள் மனசுக்குள்ள ஆறாத ரணமாக இருக்குது, ஆனால் எங்கள் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தான் கொஞ்சம் மறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அகைன் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே எங்களுக்கு வந்து போகுது, அந்த பழைய மெமரிஸ்லாம் எங்களுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மாலாம் பார்க்குறாங்க, நீங்கள் அந்த வெறுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன வெறுக்கிறீங்களா, வெறுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நான் உங்களை நினச்சா தான் நீங்கள் வெறுக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறதே இல்லையே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஜெக்கியை சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சின்ன வயசுல இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு அம்மான்னு சொல்லி எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்கிறாங்க. எனக்கு அடிக்க தெரியும், உங்களுக்கு எனக்கு திட்ட தெரியும், வாரம் தெரியும், இவனே எனக்கு சாபம் கூட விடுவீங்க, அதை தாண்டி ஏதாவது என்னை பற்றி ஜிம் பற்றி யோசிச்சிருக்கீங்களா ஜெக்கி கேட்குறாங்க. அம்மா சண்டை இருக்காங்க பார்க்கணும்னு நினச்சிங்க, எதுக்காக உங்களுக்கு இதை மாற்றம் எதனால வந்துச்சு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ கிட்ட வராங்க. ஜெக்கி ஜிம்னு சொல்கிறாங்க. ஓ நீங்களா, வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்போ கிட்ட வராங்க. பாரு ஜெக்கி ஏன் பேசிட்டு இருக்கிறாங்க, அம்மா கன்ஃபார்ம் ரொம்ப பாவம், ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க, அவங்க பண்ண தப்பு நினச்சி ரொம்ப ரெகுலேட் பண்ணுறாங்க. சரியா அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. எல்லாருமே லைஃப்பில் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, எல்லாரும் லைஃப் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரியா அவங்க தெரிஞ்ச ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க பண்ணுவாங்க தெரியுமா, அது எந்த இவங்க தான். சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன் பார்க் ஃபேமிலி தான் சொல்கிறாங்க, தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அகைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க ஹர்ட் ஆகுறாங்க, அவங்க கெஞ்சினாலும் சரி பிக் சரி விடவே மாட்டாங்க. சரியா அவங்களை குத்தி கொண்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கே சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் என்ன சொன்னீங்க ஜிம்க்கு நீங்கள் ஒரு டைமும் எப்படி பிளாக்மெயில் பண்ணுவீங்க, ஜெக்கிக்கு எதுவும் கிடைக்காது, ஜெக்கிக்கு எதுவும் ஒரு குட் ஃபார்ச்சூன் கிடைக்காது, நீ கூட இருந்தாக்கா நான் எதுவும் தர மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. உண்மையை சொல்லவா, நீங்கள் எனக்கு நான் எந்த ஒரு நல்லது பண்ணது போகிறது இல்லை, நீங்கள் பண்ணாலும் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். ஓகேவா என்னோட குட் ஃபார்ச்சூன் தெரியுமா, என் ஜிம்மின் தான் இந்த லைஃப் இந்த வீட்டில் எல்லாம் இருந்து எனக்கு கிடைக்காது, எனக்கு எதுவும் கிடைச்சதில்லை, ஆனால் என் ஜிம் கொடுக்கும்போது எவ்ரி எனக்கு கிடைச்சது, எனக்கு எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை, என் ஜிம் மட்டும் போதும் நான் நினச்சிப்போம். அவன் எனக்காக பார்த்து பண்ணான், அவன் எனக்கு ஜஸ்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, எனக்கு ஒய்ஃப் மட்டும் இல்லை, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு எவ்ரிதிங் அவன் தான். சரியா சொல்லி எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் எவ்ரிதிங் அவன் மட்டும் தான். சரியா நான் அவனை சூஸ் பண்ண லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன், அவனை தாண்டி லைஃப்பில் வேறு யாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன், இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். சரியா எனக்கு நான் பிறந்தது அவனுக்காக மட்டும்தான், அவன் பிறந்தது எனக்காக மட்டும்தான். சரியா எங்களை யார் பிரிக்கணும்னு நினச்சாலும் பிரிக்க முடியாது. சரியா இப்போ இல்லை 7 ஜென்மத்தையும் சரி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்மா அப்படி பார்த்துருக்காங்க, தப்பு தான்ப்பா நான் பண்ண தப்பு தான்ப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போலாம் புரியாது, இப்போ புரிஞ்சுது, எப்போ நீங்கள் ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஜெக்கி கேட்குறாங்க. அப்போது ஜெயப் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜெக்கி நாங்கள் கூட இது வேஸ்ட் பண்ணவே இல்லை, நாங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ண சொல்லிட்டு ஈவன் டே கூட மிஸ்டேக் அவனோட தப்பா அவன் புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்குது, நான் டீம் ஜிம் சேர்த்து தான் நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா நான் வந்துட்டு ஒரு கேட்கவா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ தான் எட்டது வேறு வந்து என் ஃப்ரெண்ட் ஜெக்கி ஜிம்மில் பிரிக்கும்னு நினச்சேன், டே கூட சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி அன்றைக்கி ரெய்னியாக இருக்குன்னு தெரியுது, ஜிம்மில் பிக் பண்ண டே போகணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படி இருந்தும் கூட நீ அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு போகாதீங்க எனக்கு பயமாக சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு அவன் மேலே ஆசை இருக்குது அப்படி தானே சொல்கிறாங்க. அப்புறமா ஜெயப்பூர் மார்க்கு ஜெக்கி இப்படி பேசாத ஜெக்கி ப்ராமிஸ் அந்த மாதிரி அந்த இன்டென்ஷன் இருக்குது ஜெக்கி நான் பயத்தை சொல்கிறேன், உனக்கு பயமாக தான் இருக்கா என்கிட்ட வந்து சொல்லிடுறாமே, நானும் அவங்க உனக்கு தம்பி வருது, நான் நேற்று சொல்லுங்க ஜெக்கி பயமாக சொன்னா அவனை பார்த்துப்பேன். சரியா நேருக்கு டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறமா டேக்கு மார்க்கு டே ஜெக்கி தப்பாக பேச ஜெயப்பூர் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தப்பாக பேச எனக்கு எவ்வளோ கோவம் வருது, அப்போ எந்த ஒரு தப்பு பண்ணாதப்போ எங்களுக்கு தப்பாக பேசுனீங்க, அன்னைக்கு நான் ஜிம்மிட்ட ஜஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணு என்கிட்ட இங்கே போகாமல் சொல்லிட்டேன். சரி அதை பார்த்து நீங்கள் தப்பாக என்ன பேசுனீங்க, என்ன போர்ட்ரேட் பண்ணீங்க தப்பு பண்ண மாதிரியும், நாங்கள் இது வேறு மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படி பேசுனீங்களா சொல்லிட்டு ஜெக்கி எங்கள் அண்ணா கிட்ட இப்போ நம்ம ஜெயிப்பு மாதிரி இல்லை ஜெக்கே சொல்கிறாங்க. சொல்கிறேன் நான் மட்டும் ஒன்று கேட்குறேன், அன்னைக்கு ஜிம் காசு தண்ணியில் குச்சினே அன்னைக்கு நீ வந்து இப்படி ஃபேன்ஸை பார்க்க வேணாம், ஜஸ்ட்டு அவனோட ஃபேமிலி மெம்பரை பார்த்துக்கலாம்ல, நாங்கள் மட்டும் ஃபேமிலி மெம்பரை பார்க்கணும்ல, அதே இடத்துல நீ இருந்த உனக்கு நீ குதிச்சு உன்னை யாரும் சோப் பண்ண மாட்டேங்க என்ன எனக்கு என்ன யோசிச்சிருப்பேன் நான் சொல்லவா சொல்கிறாங்க. ஜெக்கி டே பார்த்துன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆர்ஃபன் பயத்துனே அதுதான் வேறு கேர் பண்ணல அவங்க சொந்த பையன் அப்படி நினச்சிருப்பா சொல்கிறாங்க. அப்போ அதே பிளேஸ் ஜிம்னு நினச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ அவன் மனசு நீ இல்லை அவனோட மனசு நீ உன்னோட மனசு அவன் இல்லை ஜெயப்பூருக்கான நினைப்பாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த காலேஜே சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு தெரியுமா ஈவன் எத்தனை டைம் நான் கூட ஒன்று ஆர்ஃபன் பையன் சொல்ல ரெடியாக இருப்பேன். சரியா எனக்கு கோவம் வரும்போது நம்மளை திட்டுவேன், எனக்கு அண்ணனில் சொல்லுவேன், ஈவன் எனக்கு ஃபேமிலி சேர்ந்த பையன் சொல்ல வருவானா என் ஜிம் இருக்கா தெரியுமா அங்கே பாரு இவருக்கு நான் பியூர் சொல் தெரியுமா சொல்லுவான். ஜெக்கி தப்பு ஜெக்கி சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் பையன் நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பையன் உன்னோட அண்ணா சொல்லிட்டு அப்படிதான் சொல்ல தெரியுமா. என்றைக்குமே அவங்க சரி நானும் சரி ஆர்ஃபன் பாய் பார்த்துருந்தேன் நான் கூட கோவத்தை அந்த வார்த்தையை விடுவான், அப்படி கூட விட மாட்டேன் தெரியுமா என்றைக்குமே. ஆனால் அப்படி இருக்க அவனை நீ எப்படி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறது தெரியுமா அவனுக்கு ஃபேன்ஸ்ன்ற பேரில் இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சஃபராக வந்து எவ்வளோ தெரியுமா சொல்லிட்டாங்க. நீ நினைக்கிற
இல்லை, நீ ஒரு ரீசன் சொல்லியிருக்கல, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் காய் சொன்னா எதுவும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் நினச்சி தான் நீ எப்படி ஜிம்மில் கேர் பண்ணலன்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் சரியா நீ அப்படி கேர் பண்ணு வச்சுக்கி அவங்க எனக்கு பார்த்துருக்கேன். நான் ஜிம் ஒன்றா நீ பார்த்துருக்கேன் அவர் கேட்குறாங்க சேல் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஜிம்மிட்டு பேசி க்ளோஸாக பேசி பழம்னு நினச்சி அவன் ஸ்டடிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணான். ஓகேவா என்கிட்ட அதான் சொன்னான். நாங்கள் எப்போ க்ளோஸாக இருந்ததில்லை, நீ அவனை கேர் பண்ணாமல் ரீசனுக்கு என்ன வந்து ப்ளேம் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ கேட்க ஒரு மாதிரி இல்லை கேஸ்லாம் தானே சொல்கிறாங்க. நீ ஹாப்பி நியூ இயர்க்கு ஜெயகோப் கிஃப்ட் அதை கொடுத்து என்னைக்காவது இத்தனை வருஷம் வந்துருக்கும் ஒரு தம்பியாக எனக்கும் ஒரு ஃபியான்ஸை ஜிம்முக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நீ கேட்குறாங்க. அது ஓமன்லி வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், ஃபேமிலி சேர்ந்த ஒரு மணியில் வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், என்னைக்காவது பண்ணிருக்கேன் எங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜெயிட்ட டிவியில் பேசுவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. சொல்லி எனக்கே பண்ணியிருக்கியா எனக்கு ஜிம்மிக்கோ நீ பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன் கார் வந்து ஃபேமிலியில் எல்லாருக்கும் சொந்தமான சொல்கிறாங்க. என்னைக்காவது கார் எங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண வச்சுருக்கியா ஜெயோப்பா நாங்களால் வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரைவேட் யாரை சூஸ் பண்ணவும் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க தப்பு தான் ஜெக்கி அவனுக்கு யாரும் சொல்கிறாங்க. இல்லை நான் திரும்பி கேட்க உங்களுக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை சொல்லி ஜெக்கி அப்போ எங்கள் கூட யார் இருக்கா எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நீ பார்த்து இருக்க சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ சஃபராக இருக்கும். நீ என்னோட ரயில் பிரதா இருந்தாக்க நீ அம்மாட்ட சொல்லியிருக்கல ஒரே ஒரு டைம் என்னோட ரயில் பிரதா இருந்தால் கண்டிப்பாக சொல்லிப்பான். அவன் நல்லவனும் கெட்டவனும் சொல்லிப்பான்ல. எனக்கு அவன் இவன் சம்டைம்ஸ் பிரதர்ஸ் கூட ஜெலஸ் ஆவாங்க. எனக்கு எல்லாமே தனக்கே கிடைக்கும் செல்ஃபிஷ் பிரதர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படின்னா கூட அவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீ எந்த ஒரு ஆர்ஃபனில் வளர்ந்த பையன் சொல்கிற நீ நிறைய சஃபராக இருக்க லவ்க்காக எங்கள் ஒரு பையன் சொல்கிற. அப்போ உன் கண் முன்னாடி ஒரு பையன் சஃபராக எப்படி பார்த்துட்டு இருக்க சொல்கிறாங்க. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி பையன் தானே என்னோட 8 வயசு பெரிய பையன் தானே நீ சொல்லிருக்கல உன் அப்பா மாட்டேன் அப்பா அம்மா பாவம் அவங்களுக்கு சின்ன பசங்க அவங்க அடிக்காதீங்க திட்டாங்க என்னைக்கா சொல்லி கேஸ் கேட்குறாங்க. நான் வந்துட்டு இவன் என் ஜிம் விட்டு கெஞ்சினா நான் ஆஃபன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போனஸ்குள்ளே சேர்க்கறதுக்கு அப்போ அவன்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டு நம்ம அம்மா அனுப்புறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் கிராண்ட் கேட்பாங்கன்னு சொல்லி கெஞ்சிறானே. அப்போ நீ என்னோட ரியல் பிரதர் தானே என்ன விட்டு சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறதாலும் நீ என்னுடைய பிரதர் இல்லை தானே சொல்கிறாங்க. அப்புறம் டேக் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெக்கி நான் பார்க்க ஜெக்கி நான் பிரதர் அப்போ அப்படியே நீ பார்க்குறியா கேட்குறாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரி கேட்பாங்களான்னு பார்க்குறாங்க. அவங்க ஏற்றுக்கு எனக்கு அவங்க கேட்குற பாயிண்ட் தானே இருக்குது. அப்போ என் பிரதர் இருந்தாக்க நீ பார்த்துருப்பல நான் வந்துட்டு இந்த மாதிரி போக நேரத்தில் பேச சொல்கிறாங்க. எந்த ஒரு அண்ணாலும் அவளை அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. பாசம் இல்லாத ஒருத்தவனால கூட அவனுக்கு கஷ்டமாக இருக்குல்ல ஒரு செகண்ட் யோசிச்சு பண்ணல அவன் மனசில் ஒரு துளி கூட எங்கள் மேலே பாசம் அது கேர் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் வெளில எல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லை எனக்கு யார் இருக்குது எனக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானாக்க அன்னைக்கு அந்த கொற்ற மழையில் டைம் 11 o'clock அந்த டைமில் அவன் வராமல் இருக்கான். வெளில எவ்வளோ சேஃபாக இல்லாத இருக்கான். அந்த வேர்ல்டு எவ்வளோ குரூடாக மாறிக்கும் தெரியல. இவன் வீட்டில் சேஃபாக இருக்கேன்னு இவன் விட்டு நீ போயிருக்கணும்லாம் சொல்கிறாங்க. அவன் அக்கௌண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு இருந்ததில்ல. இதே பிளஸ் அன்னைக்கு நானும் ஜிம்மில் இருந்தாக்கா ஒன்றாவது நாங்கள் விட்டுருந்தாக்கா இவங்க என்ன சும்மா விட்டுருப்பாங்களா அப்படி கேட்குறாங்க. ஜெகே சொல்கிறாங்க சொல்லி ஒரே பிளேஸில் நீ வெளில இருந்து நாங்கள் எடுத்து வீட்டுக்குள்ளே இருந்தா இந்த அப்பா அம்மாவோ இல்லை இந்த கிராண்ட் கடவுள் சொல்லி நிஜமாக விட்டுருப்பாங்க சொல்கிறாங்க. அவன்கிட்ட மேட்ச் பிடிக்குன்னு சொல்கிறது உடனே ஃபோன் பண்ணி அழுத்தி விரிச்சு அவர் ட்ராமா கிரியேட் பண்ணி அன்றைக்கி கிராண்ட் மாதிரி படிச்சு ஸ்டாப் பண்ணாங்களே. அப்படி வந்து ஒரு செகண்ட் கிராண்ட் அடிக்காதீங்க அவனுக்கு படிக்கவே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டியா இல்லை நீ வந்து உண்மையாக அவனை லவ் பண்ண கொண்டு அவன் கேர் மேலே அவன் மேலே கேர் இருந்தாக்க நீ கேட்டுக்கல நீ ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கல எதனால் பிடிக்கல நீ சொல்ல மாற்றிக்கணும்னு சொல்லிப்பல எந்த இடத்துல நீ சொன்னியா தொட்டதுக்கெல்லாம் கிராண்ட் மாட்ட சின்ன பையன் கம்ப்ளீட் பண்ணுறது அவங்க எப்படி அடிக்கலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. நீ அந்த சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாடா ஜெகேசா கேட்குறாங்க. டேவில் பதிலே பேசுவேன் அவனை வெறுக்கணும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறது சரியா நாங்கள் பட்ட கஷ்டம் சரியா என்னோட வலி என்னோட வேதனை நான் பேசிட்டு இருக்கான் ஜெகி சொல்றாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரியா எடுத்து அவங்க எல்லாம் பாக்குறாங்க அவங்க மனசு எவ்வளவு வலி இருக்குன்னு சொல்றாங்க. டேக்குள்ள அந்த அந்த பிளேஸ்ல நாங்கள் 2 பேரும் தனிப்பில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தான். அப்போ என்ன சொன்னேன் அவனை சேவ் பண்ண சொல்லி அந்த போட் ஓடுறாங்க அவன் அந்த பர்சன்ட்ட சொன்னேன் நீ சேவ் பண்ண வேணா ஜேவ் பண்ணி டக்குன்னு சொன்னேன். கேட்டேன் என்ன சார் அவனுக்கு அவனுக்கு கேபிள் அந்த ரீசன் இதே இதுன்னு ஒவ்வொரு டைம் சொன்னேன். அன்னைக்கு எல்லாருமே இருந்தாங்க எங்களுக்கு அப்படிதான் ஜிமின் 3 அவன் மெசேஜ் பண்ணதுக்கு என்ன நடக்கும் சொல்லிட்டு அவன் பயந்து போய் வந்தான். ஒரே ஒரு செகண்ட் ஜிமின் மாதிரி உனக்கு காணதுக்கு அந்த ரீசன் சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஃபீல் பண்ணி சாரி கேட்டுப்பியா ஒன்னும் ஜேவ் உன்னை தப்பா நினைச்சிக்கூடாது உனக்கு கிராண்ட் தப்பா நினைச்சிக்கூடாது சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கம்ஃபர்ட் பண்ண ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா சொல்லிட்டு அப்படி சொன்னேன்ல உன்னோட நடிப்பை உன்னுடைய ஆக்டிங்லாம் நம்புறாங்க ஆனால் நான் அப்படி நம்ப மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது செக் இது எனக்கு அப்போ எதுவும் சொல்கிறாங்க அப்போ உனக்கு புரியல அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாம் புரியும் டே உனக்கு எல்லாமே தெரியும் சரியா நீ எவ்வளோ ஆக்டிங் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை சொல்கிறாங்க நீ ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி தான் பண்ண சரி நான் பிளான்லாம் பண்ணவே இல்லை அந்த மாதிரி நினச்சதே இல்லை ஜெக்கே சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஜிம்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ காலேஜ் ஒரு பற்றி தப்பாக பேசிச்சு ஒன்று பற்றி ஜெயவை பற்றி அப்புறம் ஜிம்ட்டு ஒரு வார்த்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யாரும் கேட்குறாங்க இல்லை புரிஞ்சுப்பா சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் விட்டு கொடுக்கணும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க அப்படி நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கு நம்ம அம்மா பார்க்குறீங்க பார்ப்பதில் ஃபாஸ்ட்டுப்பா டேவை கஷ்டப்படுது இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சரி டேவை கஷ்டப்பட்டு டேவை நாங்கள் கஷ்டப்படும் கணக்கு தெரியவே இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா தப்பு தான் சரியா நாங்கள் கரெக்டாக நாங்கள் வந்து எல்லாரும் ஈக்குவலாக பார்த்துருக்கோம் தப்பு எங்களை ஓகேவா அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக நாங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் செக்யூராக ஃபீல் பண்ணிருக்காங்க எங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சிங்க அவன் ஹார்ட் கொடுத்துருக்கா எங்களை ஹார்ட் பண்ணிங்க அவன் அடுத்த கூடாதுக்காக எங்களை அட வச்சிங்க அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நண்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்து இதெல்லாம் பாஸ்ட் ஓகே தப்பு தான் நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஓகேவா நான் மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில் எல்லாம் சரி எல்லாம் முடிஞ்சிருமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல மன்னிச்சிருக்காக மட்டும் தான் எல்லாம் இல்லாத தப்பு ஈஸியாக பண்ணிடுறீங்களா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ரெண்டு பார்க்குறாங்க பார்ப்பா நாங்கள் பண்ணி தப்பாக சொல்ல சரியாக சொல்கிறாங்க. அது எங்கள் ரொம்ப டேஸ் வரைக்கும் புரியல. இவன் டேவிட் ரேஸ் பண்ணவே இல்லை ரொம்ப டேஸ் வரைக்கும். அப்போ தான் புரிஞ்சுட்டா சரியா அவனுக்கே லவ் வந்து ஜெயவ பண்ண தான் இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அதான் ஸ்டார்டிங் தெரியுமா சொல்லிட்டு இப்போ அவனுக்கு புரியல. அவனுக்கு ஜெயவ பண்ண எப்படி லவ் வந்துச்சுட்டு அவனுக்கு தெரியாமல் வந்துருக்கு. அவன் வந்து ஜிம்மில் தான் மேட்ச் பண்ணி நினச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு மட்டுமா நீங்கள் சொல்கிறீங்க மட்டுமா கேட்குறாங்க. இப்போ இப்படியே பார்க்குறாங்க பார் ஜேகே நான் பண்ணி தப்பு தான் சரி எனக்கு ஜெயவ பண்ணுறது அவருக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியல ஏன் அவளுக்கு கேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மாதிரி ஸ்டார்டிங் இருக்குது சிம்பிள் இதாக இருந்துச்சு. அவனுக்கு யாருமே நம்மள மாதிரி ஒரு பர்சனாக இருக்கான்னு நினச்சிருந்தேன். போக தான் சொல்லிட்டு அதே பற்றி நீ அந்த மாதிரி நினச்சா சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படி நினச்சா கூட எங்களுக்கு அது நியாயம் இருக்குது. எனக்கு அப்பா அம்மா வந்து கேர் லெவலில் கிடைக்காம இருக்குது நாங்கள் தான் பனிஷ்மெண்ட் வாங்குறது நாங்கள் தான். ஆனால் உனக்கு எல்லாமே கிடச்சி அப்படி நீ எப்படி யாரும் நினச்சா கேட்குறாங்க. அப்போ டேக் ஒரு மார்க் இல்லாத சொல்கிறாங்க. உனக்கு எல்லாருமே இருக்காங்க இல்லைனா உனக்கு கிடைக்கிறது நீ கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு அந்த மாதிரி தோணும் சொல்கிறாங்க. உன் பர்த்டே அவ்வளோ கிராண்டாக சப்மிட் பண்ணுவாங்க. என்றைக்குமே உனக்கு உண்மை தெரியுமா எனக்குமே ஆர்வம் பையன் நினச்சதே கிடையாது. எப்பவும் இந்த எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு பையன் என்னோட அண்ணனால நினச்சிருக்கேன். ஆனால் என்னைக்கு ஜிம்மில் வந்துட்டு மாட்டு வீட்டை பாட்டு பார்த்துக்கிட்டு அவங்க அடிக்கிறப்போ அவங்க அத்தனை ஸ்டாப் பண்ணாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு பிறகு அன்னைக்கு தான் அவங்க வருத்தம் தெரியுமா ஜேகே சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் இவருக்காரில் இவரை சும்மா ஃபைட் பண்ணிடுறான். இவரை பயமுறுத்தான் தான் காக்கோச்செல்லாம் விட்டு வழியெல்லாம் தூக்கி போட்டு பயமுறுத்தினானா எப்போவுமே நான் இவரை வந்து ஒரு படம் நினச்சது இல்லை. நம்ம வீட்டில் ஒரு தேர்ட் பர்சன் பார்த்ததில்லை. நம்ம வீட்டில் ஒரு பர்சனை பார்த்தேன். நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கப்போ இவரும் ஒரு பர்சன் ஒரு மெம்பர் ஃபேமிலியில் நினச்சேன். ஆனால் அவர் என்ன பண்ண தெரியுமா ஜிம் ஹார்ட் ஆகுன்னு தெரிஞ்சும் ஜிம் வந்து உங்களை சேர்த்து தான் நினச்சிக்கிட்டு அவர் தான் உங்களுக்கு பிடிச்சா தெரியுமா சொல்கிறாங்க. ஆமா அதே ஹாப்பி தான் எனக்கு ஜிம் மனசு நீ இல்லை சரியா ஜிம் மனசு நான் தான் இருக்கேன் அது வேறு விஷயம். ஆனால் அப்படி நினச்சிட்டு இருக்க ஒவ்வொரு டைமும் இவருக்கு ஒன்று வேணாக்க கூப்பிட்றாருல அப்போ இவனுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்காரு கேட்குறாங்க. ஜிம்முக்காக என்ன பண்ணியிருக்க இது வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜெயவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே தப்பு ஏமேல் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஓ அப்படியா இப்போ தான் அவனுக்கு தப்பு உண்மையில தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு ஏமேல் தான் அன்றைக்கி எனக்காக பண்ணும்போது நான் சொல்லியிருக்கோம் எனக்காக பண்ணக்கூடாது நீங்கள் ஜிம்முக்காக பண்ண சொல்லிட்டு அன்றைக்கி கிராஜுவேட் அன்றைக்கி கூட அன்றைக்கி அவ்வளோ பெரிய ப்ரொபோஸ் எனக்கு கொடுத்தி அப்போ அவங்க தான் அவனுக்கு ஒரு சிங்கிள் ப்ரொபோஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ சொல்கிறாங்க அவனுக்கு ஃபேன்ஸ் இருக்க தகுதி இருக்குது ஜேகே கேட்குறாங்க. அப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே வார்த்தையில கொண்டா ஜேகே சொல்லுங்க உனக்கு இப்போ வார்த்தையில கொண்டாமல் தெரியல. அன்றைக்கி இவங்க அவ்வளோ காயப்பட்டாங்களே எப்படிலாம் சமைச்சாங்க தெரியுமா அதில் அந்த நீ இல்லை சரியா. ஆனால் உனக்காக அவங்க பேசிட்டு அன்றைக்கி உனக்காக அவங்க பேசினாங்க என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா எங்களுக்கு எவ்வளோ திட்டினாங்க எவ்வளோ காயப்பட்டாங்க தெரியுமா ஒன்றுமே நம்ம இந்த விட்டு லைக் ஒரு பெக்கர்ஸ் மேலே நினைப்பாங்க தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு வந்து ரொம்ப இருக்கும் ஜேகே தப்பு தான்ப்பா மன்னிச்சுக்கா சொல்லிட்டாங்க. பாருங்கள் நான் உங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை சரியா நீங்கள் எங்களை பார்க்கணும் சரி நான் வந்துட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு அவங்க அப்பா டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்னு அப்பா பக்கம் ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் மேலே சொல்லிட்டாங்க. அப்பா நீங்கள் சொல்லுவீங்க எப்போ எனக்கு அவங்க மேலே கேர் இருக்குல்ல அவருக்கு சொல்லிட்டேன். நீ கேட்டிங்களா உனக்கு எதாவது பேசணும் சார் நீ கேட்டேன்லப்பா நீ அப்போ சுச்சுவேஷனை பார்த்தீங்களாப்பா ஒரு பசங்க அந்த 3 பசங்க நீங்கள் அன்றைக்கி வரலக்கே இல்லை என்ன நிலமை என்ன இருக்குன்னு சொல்லி யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படி இருந்து கூட நீங்கள்டே ஒரு வாசல் கேட்கவே இல்லைப்பா ஏன் அப்படி பண்ணி கேட்கவே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லைப்பா ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது ஒரு ரீசன் இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் ஜெவுக்கு தப்பாக கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கீங்க. எனக்கு டேக்கு ஜெவ் பிடிக்கும் டேக்கு ஒரு பர்சன் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி நாங்கள் என்னப்பா பண்ணோம் ஏன் எங்களை அந்த அளவுக்கு வரீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிறாப்பாக்கு ஒரு வாரத்துக்கு இல்லைப்பா உங்களை எனக்கு வரது இல்லைப்பாங்க அப்படியா அப்படியே இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நின்னதே இல்லை நீங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் தனியாக நிற்கிறா சொல்கிறாங்க. நமக்கு ஜெயிக்கிற நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தப்பு தான்ப்பா நாங்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நாங்கள் டே ஹார்ட் ஆகணும்னு நினச்சிங்களா தப்பு இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் ஹார்ட் ஆனாலும் பரவாயில்ல அவங்க ஹார்ட் ஆகணும்னு நினச்சிங்களா அப்படியே இருங்க ஓகே இப்போ அது அப்படியே இருக்கட்டும் நாங்கள் இப்போ அதை மாற்றிக்க சொல்லல ஓகே நீங்கள் அப்படியே இருங்க ஓகே சொல்கிறாங்க. எனக்கு தான் பழகி போயிடுச்சு இப்போ எங்களுக்கு உங்கள் லவ் தேவையில்லை சரியா சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் போதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பார் பாஸ்ட் அவங்கள வரைக்கும் பாஸ்ட் ஓகே எங்களால் அதை பாஸ்ட்னு சொல்ல முடியாது ஓகேவா அது எங்களால் எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது ஒரு பார்ட் அப்படி ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அவங்க பார்த்து பாஸ்ட் ஓகே எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது ஒரு பெயின்ஃபுல் பார்ட் அது ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க அம்மா அப்பெல்லாம் பார்க்குறேன் இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க எங்கள் பாருங்க கூப்பிட்டீங்க சரி வந்துட்டோம் நீங்கள் பார்த்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க அம்மா பார்க்குறாங்க இங்கே பார்ப்போம் உங்களுக்கு சேர வேண்டியதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு சேர வேண்டியதான் சொல்கிறாங்க. பாருங்க யார் கேட்டால் சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு எதுவுமே கொடுக்காம எனக்கு ரொம்ப தப்பு தான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க ஆக்சுவலி எப்போலாம் மாறியிருப்பாங்கனாக்கா இப்போது நம்ம காய் சொல்லிப்பாரு நம்ம காய்கிட்ட ஜெயிக்க பண்ணி கேட்டுருப்பாங்க இவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாம் நம்ம சடை மாறணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிட்டாங்க வந்துட்டு ஜெயவுக்கு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க. அப்போது அந்த நிக்கோட்டுக்கான அவங்க பார்த்துட்டு பார்க்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ ஜெயவு பார்க்குறீங்க நான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் ஓகே நம்ம ஜெயவுக்கும் டேக் மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் நிக்கோல் பார்க்குறான் ஆனால் நான் உன்னை என்ன நினச்சாலும் நீ இவ்வளோ பெரிய இந்த மாதிரி பையனை ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க சொல்கிறாங்க. ஜோக் உனக்கு என்ன சொல்கிறாங்க அவனே இருந்துட்டேவும் அதே போல் சொந்த குழந்தைங்க அந்த வீட்டோட ஓன் வாரிசு அவங்கள்ட்ட போய் வீட்டோட அனுப்பிட்டு அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத டேவும் நீ எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க கில்ட்டியாகவே இல்லையா கேட்குறாங்க. ஜிம் சரி ஜேகேவும் சரி பாவம் சரியா அவன் என்ன கூட அடிச்சிருக்கான் அது உனக்காக அவ்வளோ நல்லா எப்படி அவங்க சீட் பண்ண அவங்க மனசுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அங்கே தான் இருந்திருப்பாங்க அவங்க ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஜோக் அவங்கள்ட்ட போயிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு திரும்பி பார்க்குறேன் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஜோக் பார்க்க நாங்கள் கூட சொல்கிறேன் போய் சரியா நீ அந்த டேவை லவ் பண்ண சரி டேவ் ஒன்று தான் லவ் பண்ணா
சொல்கிறான். ஆனால் மற்றவங்க தெரியாமல் நீங்கள் காட்டிக்கிட்டீங்க சரியா சொல்கிறாங்க. நீ அவங்க தெரியாமல் காமிச்சிக்கிட்டு அவனும் அப்படி தான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிங்க சரியா, லவ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஹாப்பியாக வாழ முடியாது. அது எப்படி மேரேஜ் உடனே உங்களை மேரேஜ் பண்ணி வச்சாங்க, டக்குனு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ கேர் பண்ணுறான் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபேமிலியில் யாருமே புரிஞ்சுக்கல, அவங்க சொந்த குழந்தைங்களா பாவம் எங்கேயோ போய் கஷ்டப்படுறாங்கல்ல சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லக்கூடாது, நீலாம் ஒரு விஷம் தான் சொல்கிறாங்க. உன்னெல்லாம் அந்த மாதிரி கூட எடுத்து நினச்சிருக்கேன் பாருச்சா சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்கிறாங்க. உன்ன மாதிரி செல்ஃபிஷ் பசங்க பார்த்துட்டு சரியா யூஸ்வலாக அந்த ஆர்ஃபன் பசங்க இந்த மாதிரி யாரோட பசங்க ரொம்ப சாஃப்டாக கைண்ட் ஹார்ட்டாக இருப்பாங்க நினச்சி கேள்விப்பட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி ஆப்போசிட் இருக்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க, செல்ஃபிஷ் பசங்க இருக்கீங்க சொல்கிறாங்க. அந்த வீட்டோட சொந்த பழைய வீட்டோட அனுப்பிட்டு துரத்திட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ நான் இது எப்படி அந்த அப்படின்ற ஃபேமிலி உங்க நம்புறாங்கன்னா தெரியல எனக்கு சொல்கிறாங்க. ஒன் டே உங்களை சந்தோஷத்துக்காக உங்களுக்கு ஹாப்பினஸ்க்காக அவங்க கூட என்ன பண்ணிட்டு போயிருவீங்களா சொல்கிறாங்க. அப்போ ஜெயக்குமார் மாதிரிக்கு போது நிக்கோல் இன்னைக்கு பற்றி பேச சொல்கிறீங்க உண்மை சொல்கிறாங்க. அன்றைக்கி உனக்கு ஃப்ளவர் ஃபேன் கொடுத்தானே அப்படி ஹாப்பியாக வாங்குறல அதை அதே இடத்துல ஜிம்மில் இருந்தால் அவங்க ஃபேன்ஸ் தானே, நீ அவங்க கூட சொல்ல மாட்டியா அது கேட்குறாங்க. இல்லை நான் கேட்ட சொல்கிறாங்க. பாரு உன்னோட எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல சரியா, உன்னை பற்றி யாரும் பேசுகிறாங்க காலேஜ் பேசுகிறோம் உன்னை பற்றி சொல்கிறாங்க. நீ ப்ரொஃபஸராக ட்ரை பண்ண காலேஜில் சரியா, ஆனால் அந்த காலேஜ் பற்றி பேசிட்டு இருக்கு சரியா சொல்கிறாங்க. உனக்கு பிஹைண்ட் பேச தான் செய்கிறாங்க, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்குமாருக்கு இல்லை இதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, தப்பாக புரிஞ்சிடாமல் சொல்ல சரியா சொல்கிறாங்க. நீ தப்பான பசங்க நான் சொல்லிட்டு போயிடுறாங்க, நீனா ஒரு ஆள் சொல்லிட்டு அவர் போயிடாரு. அப்போ கிராண்ட் பாப்பர் மாருக்கு என்னங்க இப்படிலாம் பேசுகிற அந்த பையன் யாருங்க சொல்லிட்டு அவங்க அந்த கிராண்ட் பாப்பர் போயிட்டு எங்கள் பாரு எப்படி உனக்கு எவ்வளோ தெரிந்தாக்க எனக்கு சண்டை தப்பாக பேசிட்டு சொல்கிறாங்க. அப்படியா நான் பேசக்கூடாது சொல்கிறாங்க. நீ ஏன் ஒரு ஆள் சொல்கிறாங்க, சொந்த குழந்தை வீட்டு அனுப்பிட்டு யாரும் 2 பசங்க தூக்கி கொண்டாடிட்டு இருக்க தரத்து வச்சு கொண்டாடிட்டு இருக்க, நீ ஒரு ஆள் ஆசிட்டு அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு கை தட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மாறிக்கு என்ன நடக்குது அப்படி சொல்றாங்க. நம்ம தப்பா புரிஞ்சுட்டோமா சொல்றாங்க. ஜிம் ஜெயக்குதான் தப்பு பண்ணாங்க, டேக்கு துரோகம் பண்ணாங்க. ஜெயாவுக்கு வந்து நம்ம தான் கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சோம். டேக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக அவர் தெரிஞ்ச பையன் குழுவேற்கு ஒரு பையன் மேரேஜ் பண்ணி சரியா இருக்கும் சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சோம். அப்புறம் வந்து எப்படி தப்பா இருந்துச்சு அது எப்படி சொல்றாங்க. ஜெயாவுக்கு லவ் பண்ணு சொல்றாங்க, ஜெயாவுக்கு லவ் பண்ண அப்போ எதுவும் இல்லையே அப்போ சொல்லுவாங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே தாட்டாவே இருக்காங்க. இப்போ ஜெயக்கோட அப்பா வராங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜெயக்கோட அப்பா கிட்ட கிராண்ட் பண்ண சொல்றாங்க. இல்லப்பா அந்த மாதிரி இருக்கா சொல்றாங்க. இல்லப்பா விசாரிச்சு பாருங்க சரி நம்ம தப்பு பண்ணுறோமா சொல்லி அங்கே நைட்டு சொல்லிப்பாங்க. மூசா அந்த வந்து பசங்க நல்ல பசங்க இவங்க 2 பேர் தான் இவங்க இந்த ஃபேமிலி டாக்ஸ்க்காக இருக்கு. டே நல்லா இருக்கும் அந்த ஆர்ஃபன் பாய் நல்லா இருக்கும் அவங்க சொந்த குழந்தைங்க ஹார்ட் பண்ணுறாங்க, சின்ன வயசாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு யாராவது மேரேஜ் பண்ணி அடுத்த ஒரு சடனாக ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிருக்காங்க அவங்க கூட ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படி கேட்குறேன். எனக்கு டே வந்துட்டு அந்த மேரேஜ் பண்ணி அந்த பில்டர்ஸாக அப்படி தெரிஞ்சுக்க இருக்காது. அவருக்கு ஜெயவுக்கு ரொம்ப அழகாக பார்த்துப்பாரு. அது வீட்டில் எல்லாமே பார்த்துக்கு மைட்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜிம் வந்து டே ஒரு டைம் இப்போ கேர் பண்ணி பார்த்ததே இல்லை, அவங்க கிஃப்ட் ஒன்று கொடுத்து பார்த்தது இல்லை, பர்த்டே செலிப்ரேட் பண்ணி பார்த்தது இல்லைன்னு இந்த பையனுக்கு எல்லாம் பண்ணுறாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் உனக்கு அனுப்பி ஒவ்வொருத்தவங்க எல்லாம் பேசுகிறாங்க என்ன நடக்கு தனுஷ்கே நடக்க சொல்லிட்டு. அப்போ அவங்க பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஜெயக்கோட அப்பா போயிட்டு காலேஜ் விசாரிக்கிறாங்க என்ன நடந்து சொல்லிட்டு. அப்போ தான் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரே சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு யாரும் ஃபேன்ஸுக்கு முடியுது ஃபேன்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனால் இந்த பையன் வந்துட்டு ஆப்போசிட்டாக அந்த அவன் ஃப்ரெண்டாக ஒரு பர்சன் தான் அவங்க ஸ்டூடெண்ட் தான் அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பான். எனக்கு தெரியாம மாதிரி தான் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு இந்த ஜெயாவை பற்றி சொல்லுங்கள் டேவை பற்றி சொல்கிறாங்க சொல்லும்போது தான் அந்த காலேஜ் பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. நிறைய டைம் சஸ்பெண்ட் கூட ஆனாங்க, ஈவன் பிரின்சிபல் கூட வார்னிங்லாம் பண்ணாங்க. ஆனால் ஃபேன்சியாக இருந்தாங்க அந்த பையன் ஜிம் ரொம்ப நல்ல பையன் ஜெய்க்கு ரொம்ப நல்ல பசங்க அவங்களாம் கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்க வந்து தம்பியாக இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க நடந்தது எல்லாமே. டே ஒவ்வொரு டைமும் ஜெயவுக்காக மட்டுமே நின்னது ஜெயவுக்கு மட்டும் கேர் பண்ணது அதாவது சொல்கிறாங்க. அந்த டேக்குள்ளே விழுந்த அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த கூட ஃபஸ்ட்டு ஜெயவுக்காக தான் டே குடிச்சது அதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அப்போ கூட அந்த பையன் வந்து எல்லாமே காலேஜ் பேசினவங்க காசு பேசிச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்ல ப்ரொஃபஸர் தான் அவர். ஆனால் அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப வேற மாதிரி இருந்தார். அவர் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தார். காசு பட்டி பார்த்தாரு ஃபஸ்ட்டு அவருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்தாரு. இந்த பையன் வந்து அவர் ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அப்போ ஜெயக்கோட அப்பா கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிடுது. என்ன சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அது ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்க ஜெயக்கோட பேரண்ட்ஸ்ட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஜெயக்கோட அப்பா. அப்போ அவங்க எடுத்து வாட்ச் பண்ணுறாங்க இந்த டே இந்த மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ கேரிங்காக இருக்காரு. 2 பேரும் ஹாப்பியாகவே இருக்காங்க, கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மெய்ட்லாம் சொல்கிறாங்க சொந்த குழந்தைங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ சஃபராக இருக்காங்க தெரியும் அந்த வீட்டில் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இவருக்கு டே பாரு எவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கலாம். ஒய்ஃபாக சொல்கிறாங்க ஒய்ஃப் ட்ரீம் ஃபிஃப்ட் பண்ண நினைக்கிறான், சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணுறான். அவன் ஹார்ட்டாக ஒன்றுக்காக அவ்வளோ இதாக யோசிக்கிறான் பார்க்குறான் நடந்துக்கிறான். அது ஜிம்முக்காக ஒரு டைம் கூட கேர் பண்ணதில்லை. ஈவன் ஜேகேவும் கேர் பண்ணுற ஒரு தம்பியாக அவரையும் சரி ஒரு அண்ணனாவும் ஒரு தம்பி கேர் பண்ணதில்லை, ஒரு ஃபேன்ஸையும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணதே கிடையாது, ஈவன் அவங்க ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ தான் ரெண்டு பார்க்குறாங்க ஜெயவுக்கு மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, டே கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க ரெண்டு நாள் சொல்கிறாங்க வாங்கி கூப்பிட்டு கிட்ட போகிறாங்க என் டே எனக்கு வந்து ஜிம்மில் எப்போயுமே இந்த மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஆசைக்கு வந்ததே இல்லை, நாங்கள் சொன்ன மாதிரி மேட்ச் பண்ணி நினச்சி சொல்கிறாங்க. ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க சொல்லி பார்த்துட்டாங்க எனக்கு ரெண்டு ஜிம்மே பிடிக்கும் ஆனால் எனக்கு லவ்லாம் கிடையாது சொல்லிட்டாங்க. அப்போ யார் மேலே லவ் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு அவர் ஜெயவுக்கு அந்த மேரேஜ் பண்ண 6 மந்த்தில் அவ்வளோ கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு அதெல்லாம் பார்க்குறாங்க சொல்லி பார்த்துட்டாங்க. 2 மணி தப்பாக எடுத்து வாங்கி கிஃப்ட் கொடுத்தா எல்லாமே என்னோட ஓன் மணி தான் வாங்கி சொல்கிறாங்க. இங்கே பார்ப்ப மணி பற்றி பேசவே இல்லைப்பா மணி யார் தான் தானே இந்த ஃபேமிலியோட பையனே சரி அவங்க எல்லா விரும்பி இருக்க சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட் வந்து ஹானஸ்ட்டாக கேட்குறேன் சொல்லிப்பா அவனுக்கு யார் மேலே ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வந்துட்டு ஜிம்மில் மேட்ச் பண்ணிட்டு வரத்து உன் பிள்ளைகள் யாரும் ஜிம்முக்கு சீட் பண்ணிட்டு போயிட்டான் நான் ஹார்ட் பண்ணிட்டு போய் வரத்தை யார் சொல்கிறாங்க பார்க்குறாங்க. இல்லை அதான் ஜெயவுக்கு இருக்கானே எப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஜெயவுக்கு இருக்கானே கூட அவன் என்ன பண்ணால் பார்த்துப்பாங்களாமா அவன் எப்போ எனக்கு ப்ரொடக்ட் பண்ணுவான் அவனுக்கு யாரும் இல்லை
அவங்க எல்லாம் பார்த்து பாசம் ஜிம்முக்கு என்ன பிடிக்கலன்றது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான் சொல்கிறாங்க. நீ ஜிம்முக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கப்பா கேட்குறாங்க. அப்புறம் ஜே ஒரு மாதிரி இருக்காங்க இருக்கிறாருமா நான் அப்புறம் மேரேஜுக்கும் பண்ணலான்னு நினச்சேன் சொல்கிறாங்க. ஆனால் பிஃபோர் மேரேஜ் அவர் ஜேஹோப்க்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அவர் கேர் பண்ணியிருக்காரு, ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் மேரேஜ்க்கு ஆஃபரும் அப்படி தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கு மார்க் 1.8 அவங்க அப்படியே கேட்டு அப்படி விட்டுறாங்க, வேறு ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு 1.8 சின்ன வராங்க. அப்போ சின்ன சொல்லிட்டாங்க. நான் அப்படியே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் உனக்கு ஜேஹோப் நல்ல ஃபீலிங்ஸ் நான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன் பார்த்தியா உனக்கு ஜேஹோப் நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கு ஜிம்மில் ஃபீலிங்ஸ் இல்லை, ஜஸ்ட் கிராண்ட் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கட்டியாக இருந்தா சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. அது எனக்கு அப்போ ஊரில் எங்கள் லேட்டாக தான் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் எனக்கு நான் ஜிம்மில் அப்படி பார்த்ததே கிடையாது, ஜிம் ஜஸ்ட்டும் ஃபேன்ஸாக தான் இருந்தாலும் எனக்கு ஜேஹோப் ஒன்று தான் எனக்கு துடிச்சு போவேன், எனக்கு தெரியாது மனசு என்னையா ரொம்ப துடிக்கும் எனக்கு. அப்புறம் நான் புரியல லவ்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேட்ச்சுக்கு தான் ரியலைஸ் பண்ணேன் ஜேஹோப் தான் லவ்னு சொல்லிட்டாங்க. ஜேஹோப் அப்படி தான் எனக்கு லவ் அவன் சொல்லவே இல்லை, எனக்கு ஜிம்மோட ஃபேன்ஸ் நினச்சிட்டு அவனுக்கு தள்ளி போயிருக்கான். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் டே அன்றைக்கி நைட்டு தான் வெட்டிங் நைட் அன்றைக்கி தான் வந்துட்டு நான் வந்து அமைதியாக உட்காந்து அப்போ ஜேஹோப் கேட்டாங்க உங்களுக்கு ஜிம் ஞாபகமாக இருக்குது அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன் எனக்கு ஜிம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துட்டு ஜேஹோப் எனக்கு கொஞ்சம் பார்த்து தான் அவன் எனக்கு டக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்து தான் மற்றபடி எனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அவனை சொன்னேன். அப்போ அவனும் ஓப்பனாக சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கே பேசுகிறாங்க. எனக்கு மேரேஜ் டே அன்றைக்கே இப்படினாக்கா அவங்க லைஃப் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படினாக்கா அவங்க மனசில் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒன்று பிடிக்கும் எனக்கு ஒன்று பிடிக்கும் நான் வந்து யோசிச்சேன் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவரும் அதே சொல்லிட்டாரு. இப்போ அதை சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கேர் பண்ண நினச்சி ப்ரொடெக்ட் பண்ண நினச்சி அப்போ எனக்கு புரியல எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறப்ப தான் எனக்கு அந்த நீ எனக்காக அழுதுப்போ அந்த ஃபீலிங்ஸை உன்னை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ மனசு வலிச்சு அப்புறம் புரிஞ்சுட்டு என் மனசுக்கு நீ தான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது அப்படி நம்மகிட்ட ஜிம்மிட்ட சொல்லுவோம் ஜிம்மி பார்க்குறாங்க பார்த்தியா போயிட்டு உங்க கூட தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் கேட்க பாவம் சொல்லி அவங்க ரெண்டு பாவம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் போக சொல்லி கிராண்ட் மதர் போக சொன்னாங்க சொல்கிறாங்க. நீ பேசல கிராண்ட் மகிட்ட அவங்க உன் தம்பி உன் ஃபேன்ஸ் நீ பேசலையா சொல்கிறாங்க. அதுக்கு என்கிட்ட பேசுகிறா சரியா நீ வீட்டில் ஃபஸ்ட்டு பையன் தான் எடுத்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நான் சொன்னால் கிராண்ட் தப்பாக நினைக்க மாட்டாங்களா சொல்கிறேன் என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. நீ தப்பாக நினைக்க எல்லாம் இருக்குது சரி உனக்கு மேட்ச் எடுத்து ஜேவ் போனது ஜேவ் பிடிச்சுன்னு தெரியுது ஜேவ் கூட பிடிச்சிருக்கு நீ எடுத்து லைஃப் செட்டில் ஆகிட்டீங்களா அப்போ அவங்க பாவம் இடம் கேட்குறாங்க. அப்போ டேப்பர் மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்லி நீ பண்ணு தப்பு தானே சொல்கிறாங்க. ஏங்க நீ பண்ணு தப்பு தானே அப்புறம் உண்மையை சொல்லு எனக்கு அன்னைக்கு ஜிம் உனக்கு வேறு சொன்னாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜேவுக்கு பயமாக இருந்தா நீ ஜேவுக்கு ஜேக்கிட்ட விட்டு போயிருக்கும் இல்லைனா ஜேக்கி கிட்ட கையில் கார் கே கொடுத்து போக சொல்லியிருக்கும். ரெண்டு பேர் இப்போ நம்ம கார் கே கேஷோட தூக்கி போட்டிருக்கு அவனுக்கு கார் கே கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர் கிட்ட இருக்குது செகண்ட் இப்போ எனக்கு அதுக்கு அவனுக்கு லாக்காக இருக்கும்போது தூக்கி போட்டிருக்கு டோர் லாக்காக இருக்குது இவ்வளோ விஷயங்கள் தான் என்ன சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லவா ஜிம் ஜெயிக்க ரொம்ப சஃபராக இருக்குங்க ஜெக்கி புரிஞ்சு போட்டு இது மாதிரி பண்ணாட்டு ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அவங்க இப்போ போய் எப்படி சொல்லுவான் சொன்னாக்கா ஜேவோ பேரை ஹார்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு இல்லை வீட்டில் உள்ளவங்க ஜேவோ பேரை ஹார்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஜேவோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சாக்கா அவங்க ஹார்ட் பண்ணிடுவாங்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப தப்பு சார் அவங்க இந்த வீட்டோட பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க நம்ம ஜேக்கோட கிராண்ட்மா அதுக்கப்புறம் ஜேக்கோட அப்பா ஜேக்கோடைய ஜிம்மோட அப்பா மூணு பேரும் லிசன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனி டேரக்ஷன் வந்திருப்பாங்க கேட்டுருக்கோம் அவங்களுக்கு அவங்க தான் கார்டனில் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க பாருங்க எனக்கு வேண்டாம் தெரியும் எனக்கா ஜோவுக்கு நிறைய பேரும் பாசமாக இருக்காங்க எனக்கா ஜோவுக்கு சொன்னால் மேட்ச் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னதுமே என்ன மேட்ச் பண்ணிட்டாங்க எனக்கு ரீசன்க்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சரி அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜோவுக்கு இப்போ கிடைக்கிற அளவுக்கு எனக்கு போயிடும் எனக்கு வேண்டாம் நாங்கள் எனக்கு ஜோவுக்கு யாருமே இல்லை நாங்கள் ஆர்ஃபனும் பயந்து வரேன் இங்கே பாரு அவங்க எனக்கு ஆர்ஃபன் பண்ண சொல்லாது ஓகே எனக்கு கோவம் வந்து பார்த்துக்கோ எனக்கு ஒரு ஆர்ஃபன் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்காங்க உண்மையை சொல்லுவாங்க எந்த ஒரு ஃபேமிலிலாம் கிடைக்காத லவ் கேர் சொந்த பசங்களை விடவும் மோர் ஒன்றும் கேர் பண்ணிருக்காங்க நான் பார்த்துருக்காங்க எப்போ அப்படி அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திட்டாங்க நம்பி பக்கத்தில் இருக்காங்க நம்பி பார்க்க ஆமாம் டீ பண்ணி ரொம்ப தப்பு சரியா நீ போயிட்டு பேசுடி எப்படி சொல்கிறாங்க அப்போ பார்க்க எனக்கு பயமாக இருக்குது சடனாக வந்துட்டு எனக்கு இது நான் இந்த மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சாக்கா கிராண்ட் ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க சொல்லிட்டாங்க. டீனி இன்னும் செல்ஃபிஷாக இருக்கா ஹாஸ்டல் இல்லை அவங்க கொஞ்சம் டேஸ் பண்ணாக்க கண்டிப்பாக ஜேகே ஜிம் ரிட்டர்ன் வந்துடுவாங்க ஹாஸ்டல் வரல சொல்லிட்டாங்க. அப்போ நான் பேசுகிறேன் கிராண்ட்மா கண்டிப்பாக இப்போ கோமா தான் இருக்காங்க அப்படியே பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு மணி கூட கேட்டேன் கிராண்ட்மா எனக்கு அப்போ ஒரு மாதிரி பயமாயிடுச்சு இந்த மாதிரி சொன்னாக்க ரொம்ப எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டாங்க இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுவும் வேணாம் சொல்லி எனக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம் இது எல்லாமே நம்ம ஜிம் ஜேகேக்கு தான் சொந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல ஏன்னா எனக்கு நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேட்டே வந்து எப்படின்னாக்க நம்பிக்கை வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்காரு அப்போ அவர் இப்போ தான் அவங்க ஜேவ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேட்டே வந்துட்டு அவங்க ஜோன் பார்க் கம்பெனி பார்த்துக்கிறாங்க சரி இப்போ தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாரு நம்பி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காரு நான் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் சொல்லிட்டாங்க எனக்கு அது மட்டும் தான் என்னோட ப்ராப்பர்ட்டியாக வரும் ஜேவுக்கு நானும் அதை ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம் வந்து ஜேகே ஜிம் வந்தாக்கா எல்லாத்தையும் கொடுத்து நான் ரிட்டர்ன் நாங்கள் தனியாக போகிறோம் சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க தனியாக போயிடுவோம் அப்போ சொல்கிறாங்க என்னடா பேசுறது வந்து ஃபேமிலியாக வீடு வச்சிருக்காங்க சரி இல்லை இப்போதைக்கு நான் இங்கே இருப்பேன் எனக்கு கிராண்ட்மா இப்போ ஆசை இருக்குது எல்லாருமே இப்போ ஆசை இருக்குது ஆனால் ப்ராப்பர்ட்டி ஆசைப்படல சரி ஜேகே ஜிம்க்கு சொந்தமானது நான் கொடுத்துருவேன் சொல்கிறாங்க. அப்போ சின்ன ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இவ்வளோ டேஸ் அவர் இவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கூட கொடுத்துருப்பாங்க இதுக்கு அவங்க ஆரம்பிச்சு அந்த சஃபர்னஸ்லாம் என்ன ரீசன் சொல்கிறது. செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி இவ்வளோ டேஸ் அவருக்கு தேவையான எல்லாமே நடந்துட்டாரு நல்லா படிச்சிருக்காரு அவர் மேரேஜ் ஆயிருக்கு எல்லாமே யூஸ் பண்ணாது மணி இல்லை ஜஸ்ட் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி டுமான் பண்ணி போகணும்னு நினச்சாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரி சொல்கிறேன் டேவி ரொம்ப தப்பு பண்ணிருக்க டே இதெல்லாம் தெரிஞ்சாக்கா சொல்கிறாங்க ஏங்க பாருங்கள் இது நம்மளோட போட்டும் யாருக்கும் தெரியாம சொல்கிறாங்க எப்படி இப்படி இருக்கா சொல்கிறாங்க தெரியல நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு இப்போ தான் நானே தப்பு பண்ணிக்க சொல்லி புரியுதா இல்லைன்னு சொல்லல
ஆனால் இப்போ நான் அதெல்லாம் போய் சொன்னாக்கா ஜெயோ பேரை ஹர்ட் பண்ணுறாங்க, ஜெயோ பேரை ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜெயோ பாவம் நேரம் ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அந்த இடத்துல பண்ணுற கிரேஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அந்த வீட்டோட சொந்த குழந்தைங்க ஹார்ட் ஆகிறப்ப நீ பார்த்துட்டு இருக்கா எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு எப்பவும் பிடிக்கும் ஜெயிக்க ஜிம்னி சொல்கிறாங்க. போட்டி அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக எடுத்து நான் கூட வேறு மாதிரி நினச்சேன். ஆனால் என்னென்ன படிக்க பற்றி யார் சொல்கிறாங்க. இப்போ டேபிள் மார்க் நாங்கள் யார்கிட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் யாரும் சொல்ல போகிறோம் ஓகேவா, புரியுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம ஜிம்மின் ஜெயிக்க நீ ட்ரை பண்ண ஓகேவா, நீ உங்கள் ஃபேமிலி கூட கூட்டு சேர்த்து ட்ரை பண்ண ஓகே ப்ளீஸ் புரிஞ்சு கப்ப சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஃபேமிலி எல்லாம் லிசன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அப்போ சின்ன வயசு நடந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வீட்டோட மெயிலாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு எப்படினாக்கா சொந்த பையன் ஹார்ட் பண்ணிட்டு மற்ற பையனை தூக்கி தலை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ரிலேட்டிவ் பேசுனது நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே கேர் பண்ணவே இல்லையா, ஜெயிக்கும் சரி ஜிம்னு சொல்லி கேர் பண்ணவே இல்லையா, அவங்க கேர் பண்ணி ஜெயிக்க மாட்டேதுன்னா அப்படின்னாக்கா குழந்தைங்க ஹார்ட் ஆயிருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியும் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப அவங்களே மணிக்கெல்லாம் போயிடுது. அவங்க ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேம் ஒரு பக்கம் தேடுறாங்க. சரி ஓகே நம்ம சேர்த்து வச்சு நம்ம பண்ண தப்பு தான் சொல்லிட்டு அவங்க தேட சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் பிறகு டேமில் கோப்படி கேட்கல, டேக்கிட்ட யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் அப்படியே போயிட்டு இருக்கு டேஸ். தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இருக்குன்னு கிடைக்கவே இல்லை. காய் எடுக்கிற கேட்குறாங்க. டேம் கேட்குறாங்க காய்கிட்ட எங்கே இருக்காங்க சொல்லிட்டு. ஆனால் எங்கே இருக்காங்க தெரியல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி டேஸ் போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் ஜியோவுக்கு பார்த்தா பேபி ஃபர்ஸ்ட் பாய் பேபி இருக்கிறான். செகண்ட் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் கேர்ள் பேபி இருக்கிறான். நான் இவ்வளோ டேஸ் ஆகிட்டு கண்டுபிடிக்க முடியல. ஜெயிக்கிற கிராண்ட்மாக்கு அதுவே ரொம்ப குற்றவாளியாக இருக்குது. நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். அந்த ஃபேமிலி எல்டராக இருந்து அந்த ஃபேமிலியோட ஓன் ஃப்ரெஷ் பிளட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பாவத்தை பண்ணிட்டோமே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைங்க எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாங்க. எவ்வளோ டைம் கேட்டாங்க இந்த மேரேஜை பிடிக்க சொல்லிட்டு நான் எந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணி சொல்லவே இல்லையே, நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகு வருது. டேப்லாம் சொல்கிறேன் எனக்கு டே சொல்ல வரதே நம்புறேன். ஆனால் நான் ஏன் என்னக்காகலாம் சொல்லி நம்பாமல் போயிட்டேனே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்ககிட்ட வேறு பையனை பார்க்கல, அந்த பையனை தான் பார்க்க 2 பிரான்ஸ் பார்க்குறாங்க. அப்படிங்கிறது ஏற்றுக்கணும் பண்ண தப்பு. அப்போ ஜெயோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க வீட்டில். அந்த மெயிலாக பார்க்குறாங்க. இவங்க மெயிலாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க ரிசல்ட் பண்ணுறாங்க. அந்த மெயில் இந்த கிராண்ட்மா அவங்க ரொம்ப ஹார்ட்டாக எடுத்து அப்படி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம அப்படி தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பு சரி பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயோ பண்ண பேசுகிறாங்க. டீ சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க மெய்டான்ஸ்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த வீட்டில் ரோன் பார்த்துலாம் வெளியே போயிட்டாங்க. நம்ம தான் ஹாப்பியாக சொல்லிட்டு ஒரு மாதிரி கால் போட்டு பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க. பட்டே வந்து இந்த மெய்டான்ட்டை கூட்டு பயங்கரமாக வார்னிங் பண்ணுறாங்க. நீ ஒரு டைம் ஜெயோ ஹாப்பியாக பேசினா நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ டே பார்க்குற ஜெயோ கிட்டங்க பாரு, நான் என்ன பண்ணுற இடம் ஓன் பண்ணி தான் ஓகேவா, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கலாம் பண்ணிக்க ஓகே, ஜோன் பார்க்க ஃபேமிலி நம்ம எடுத்து வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது எல்லாமே ஜெயிக்க ஜிம்மி கொடுத்துடலாம் ஓகே, உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நமக்கு வீடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எப்போ உங்களுக்கு வராங்களோ அப்போ நம்ம அவங்க அந்த ஃபேமிலிட்ட போயிடலாம் சொல்லிட்டு அவங்க வரும்போது அவங்க ஃபேமிலி அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம போயிடலாம் அப்போ சொல்லிட்டே சொல்கிறாங்க. நமக்கு தனி ஒரு ஃபேமிலி சரியா சொல்கிறாங்க. நம்ம போய் கிராண்ட்மக்கிறாங்க வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ ஜெயவுக்கு ஒரு மாதிரி கதான் சொல்கிறாங்க. பாரு நம்ம உன்னை பற்றி யாரும் அதாவது இப்போ நம்ம அப்படி லவ் பண்ணுறது தெரிஞ்சுனாக்கா ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம அவங்க எப்படி இந்த மாதிரி மாதிரி பண்ணி வச்சு ஒன்றா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிட்டு ஓகேவா, நீ லவ் பண்ணுறேன் அவங்க லவ் பண்ணுறது தெரிஞ்சாக்க தப்பாக எடுத்துப்பாங்க சொல்லுங்க. கிராண்ட்மா அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்போ ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் லவ் பண்ணி தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லவ் பண்ணணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் லவ் பண்ணணும். அப்போ லைஃப் நல்லா இருக்கும். அது தப்பு கிடையாது சொல்லுவாங்க. நினைக்கிறாங்க ஜெயத்தே இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்க இவங்களுக்கு லிபராக இருக்கிறத நினைக்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டமாக போயிட்டு உடஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அவங்க கேட்கல. இப்போ உங்களுக்கு கேட்கவில்லை தெரிஞ்சு சொல்லி முடிக்கிறாங்க. ஜெயிக்க இதெல்லாம் காய் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வந்திருக்கும். பிரசன்ட்டில் நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் நினச்சி ஏன்னா ஜின்னுக்குலாம் ஒரு டைம் காய் மீட் பண்ணுறப்போ அவங்க இது டேஸ்ட் சொல்லிப்பாங்க. ஜின்னு நீங்கள் போய் கேளுங்க காய்கிட்ட ஜின்னு ஜெயிக்க சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்போ ஜின்னு வந்து காய்கிட்ட பேச அப்போ காய் தான் ஜின்னுட்டு கேட்டுப்பாங்க. என்ன நினச்சது அப்போ தான் காய் சொல்லி ஜின்னு அதை ஓப்பன் சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்துச்சு உண்மை தான் அது எனக்கு புரியுதுன்னு சொல்லு. ஆனால் அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லு, அவனுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்புறம் காய் திட்டிட்டு போகிற அப்போ தான் காய் ஜெயிக்கிற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. நடந்த எல்லா பிரசன்ட்டில் இருக்க ஜெயிக்க நினச்சி பார்க்குறீங்க பாருங்கள். அவங்க மன்னிப்போ உங்கள் சுத்தம் தேவை சரியா எங்களுக்கு தேவைன்னு சொல்லி போதும் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் சரியா. டபுள் ஜே குரூப் தெரியல சொல்கிறாங்க. அவங்கள பார்க்க தெரியும் சொல்கிறாங்க. அது எங்களோட அதோட ஓனர் நாங்கள் சரியாக சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. எங்கள் குழந்தைங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை எல்லாமே இருக்குது சரியா. நீங்கள் எப்பவும் ஒரே உணவு இருங்க ஓகேவா. நாங்கள் பிரிக்க நாங்கள் விரும்பல சரி. அழகான ஃபேமிலி பிரிச்சு பாவம் எங்களுக்கு வேணும் ஓகே. நீங்கள் உங்கள் ஜோப்பில் ஹாப்பியாக இருங்க ஓகே சார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கி ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு உன் பேர்லையும் ஜெயிக்க ஜிம் பேர் தான் எடுத்து சொல்லியிருக்கேன் சரியா. ஏன்னா உனக்கு சரிங்க பாரு உங்கள் ப்ராப்பர்ட்டி தேவை சரியா. எப்படி சின்ன விஷயம் ஹாப்பினஸ் நீ பறிச்சுப்ப உனக்கு எல்லாமே ஒன்றும் ப்ளேம் பண்ணல ஓகே. இவங்க தான் உங்களுக்கு தானே கொடுத்தாங்க, நீ அது கேட்கல அவங்க தான் கொடுத்தாங்க சரியா சொல்கிறாங்க. வளரோட நீ எல்லாம் பண்ண நான் ப்ளேம் பண்ண விரும்பல சரியா. எல்லாமே எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணீங்க, எங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துன்னு பார்த்தீங்க. கடைசியாக வந்துட்டு நாங்கள் பண்ணது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன சரியாயிடுமா, நாங்கள் பட்டு கஷ்டம் நாங்கள் அனுப்பிச்ச பெயின் ரிட்டர்ன் சரியாயிடுமா கேட்குறாங்க. ரிட்டர்ன் வந்துருமா எனக்கு கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. அந்த பெயின் வந்து எங்களோட போக முடியும் உங்களை எல்லாம் கேட்குறாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரி கிட்டே இல்லை ஜெயிக்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. பார்ட்டி ஒரு டைம் பண்ணாக்கா தப்பு சரியா மகன் பண்ணாக்கா தப்பு கிடையாது சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்க ஆமாம் அது பாவம் சரியா அந்த பாவத்தை பண்ணியிருக்கேன் உங்கள் ஃபேமிலியோட பண்ணி ஓகேவா. நாங்கள் யாரும் ப்ளேம் பண்ணல கேஸ் இப்போ தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தப்பு மட்டும் கிடைச்சது அவங்க நாங்கள் தப்பு பண்ணுறோம் மன்னிச்சுக்கணும்னு சொன்னாக்கா அதில் சரியாயிடுமா அப்படி கேட்குறாங்க. ஒரே மணி பண்ணுற வார்த்தையில் சரியாயிடுமா அப்படி கேட்குறாங்க.
நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுனாலையும் ஆப்போசிட்டில் அவங்க ஈஸியாக மன்னிச்சதுனால உங்களுக்கு அந்த ஒரு வழி புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறவங்க சொல்கிறாங்க பாருங்கள் உங்கள் லாஸ்ட் விஷயம் தனியாக வந்து பார்த்துட்டோம் ஓகேவா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா சொல்லிட்டாங்க. நாங்கள் தனி எங்கள் லைஃப் தனி உங்கள் லைஃப் தனி ஓகேவா, நீங்கள் உங்கள் கிராண்ட் சன் நீங்கள் வந்துட்டு எப்படினாலும் பார்த்துக்கோங்க ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு தேவையில்லை சரியா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே பார்க்க ஜிம் போகாமல் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறது இல்லை ஜேக்கிங்க ஜேக்கே சொல்லிட்டாங்க பாருங்கப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ஜேக்கே பார்க்குறது ரிலாக்ஸாக இருக்குது அப்பான்னு கூப்பிட்றப்போ ஜேக்கே பார்க்குறாங்க ஜேக்கே சொல்லிட்டாங்க பாருங்கள் நீங்கள் பண்ணது எங்களை மறக்க முடியாது சரியா சொல்லி எனக்கு உங்கள்கிட்ட அப்படி ரிக்வஸ்ட் பண்ண அவ்வளோ கெஞ்சிரும். நாங்கள் எதிர்பார்த்த லவ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்க சரியாக அப்புறம் அங்கே எதிர்பார்த்தது கிடைக்காது ஒன்றே இப்போ நாங்கள் இப்போ எதிர்பார்க்கறது கிடைச்சாலும் யூஸ் கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜெகேல பக்கத்து இல்லை ஜெகே சொல்லிட்டாங்க எதுவுமே எனக்கு எல்லாமே வச்சுக்க அந்த ப்ராப்பர்ட்டிக்காக நாங்கள் வரல ஓகேவா சொல்லிட்டாங்க. நாங்கள் அனுபவிச்ச பெயின் எங்களோட லவ் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. அப்போ இப்போ கிடைச்ச என்ன யூஸ் இருக்குது சரியா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சின்ன வயசு அந்த நாங்கள் சின்ன வயசு ஆசைப்பட்டது எங்களுக்கு ரிட்டன் கிடைக்குமா, எங்களால் சின்ன வயசுக்கு இப்போ போக முடியுமா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எதுவுமே ஒன்ஸ் லைஃப்பில் நம்ம இறந்துட்டாக்க ரிட்டன் அது கிடைக்காது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுனாக்க ஒன் டே நம்ம ஆப்போசிட்டாக ஹாப்பியாக இருக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா சொல்லிட்டு எந்த அளவுக்கு சஃபர் ஆகும் மாதிரி இடத்துல கார்டு வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசுல ரொம்ப சஃபர் ஆகலாம் என்னவோ நாங்கள் இப்போ லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஹாப்பியாக லைஃப் எங்களுக்கு போதும் ஓகேவா, நான் என் ஜிம்மின் எங்கள் குழந்தைங்களுக்கு எனக்கு போதும் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்க ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறது ஜேகே சொல்கிறாங்க பாருங்கள் வேணாம் ஓகேவா இந்த பெயின் ஆகி வந்து எங்களால் ஃபேக்காக நடக்க முடியாது ஓகேவா, நீங்கள் பக்கத்தில் பெயின் எங்களை மறக்க முடியல சொல்கிறாங்க. போகிறதுக்கு நீங்கள் சாப்பிட்டு அனுப்புறீங்களா சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நான் இந்த தப்பு பண்ணல ஜெக்கி சொல்கிறாங்க. இருக்கிறேன்னு பார்க்குறாங்க புரியுதுப்பா ப்ளீஸ் சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு உங்களை மன்னிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் சரி அப்படின்னு மன்னிச்சா கூட நீங்கள் பண்ணதை மறக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பண்ணதை நாங்கள் மன்னிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஓகே மன்னிக்கிறோம் ஓகே மன்னிச்சிடலாம். ஆனால் உங்களால் மறக்க முடியாது நீங்கள் பண்ணதை எங்களால் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் பண்ணாங்க மன்னிக்கலாம் ஆனால் எங்களை மறக்க முடியாது சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைஃப் பாடம் கற்றுக்கிட்டோம் ஓகேவா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வாசலான பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. பட் பார்த்தாங்க ஜேகே சொல்கிறாங்க பாரு ரெண்டு பேச ஓகேவா நீங்கள் எப்படி ஒரு செல்ஃபியாக இருக்காங்க பாரு அட்லீஸ்ட் எங்களுக்கு ட்ரூவாக இருக்க வேணாம் என் ஜிம்முக்கு ஃபேன்ஸும் ட்ரூவாக இருந்ததில்லை இவன் யாருக்கும் ட்ரூவாக இருந்ததில்லை ஆனால் அட்லீஸ்ட் உண்மையில இவ்வளோ பிளைண்டாக லவ் வச்சாங்க அவங்க ட்ரூவாக இருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ட்ரூவாக இரு ஓகேவா ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவங்க கூட சரியாக சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு தேவைன்ற வரைக்கும் அவங்களை வச்சு பாஸ் என் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க கூட இருக்கணும் எல்லாம் பண்ணிப்பேன் நீ செட்டில் ஆகினதுக்கு உனக்கும் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க காட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டாங்க நீ உண்மையாக இருக்குன்னு நினச்சி வச்சுக்கி அவங்க உண்மையாக சரியா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் பண்ண தேவை ஓகே நீ அவங்க பார்த்து கடைசி வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ட்ரூவாக இரு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜெய் பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் பேச எனக்கு சொல்கிறாங்க உங்களை நான் காட் பண்ண விரும்பல உங்களோட பேச விரும்பல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி டே பார்க்குறாங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க பாரு டே எப்படியும் கிராண்ட் சந்தா பாருங்க எனக்கு இது தப்பாக எடுத்துக்கல ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க தப்பா நாங்கள் தப்பு நாங்கள் ஓகேவா எனக்கு எல்லாம் ஈக்குவல் பார்த்துருக்கோம் நாங்களும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணோம் ஆனால் நீ ஒரே டைம் எனக்கு நான் ஜிம்முக்கு பார்க்க விரும்பல நீங்கள் சொல்கிறத மேட்ச் பண்ணி சொல்லணும்னு நான் கரெக்டாக நான் சரி பண்ணிப்பேன் இல்லை ஜிம் சொல்கிறப்ப நான் புரிஞ்சுருக்கணும் தப்பு என் மேலே வைக்கிறேன் யாரும் இல்லை விடுறது எல்லா தப்பு என் மேலே தான் அப்போ சொல்லிட்டு கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்கல ஏன் தப்பு தான் எல்லா தப்பு என்னோட சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜெக்கே அப்பா அம்மா பார்க்குறாங்க எங்கள் தப்பு எங்கள் மேலே தான் எங்கள் பசங்க சப்போர்ட் ஆகிறப்ப நாங்கள் சொல்லி உங்கள்கிட்ட பேசணும் கிராண்ட்மா அப்பா அம்மா அப்போ சொல்லிருக்கணும் ஓகேவா தப்பு எங்களை மன்னிச்சுக்கோங்க சொல்லி எல்லாருமே அவங்க பிளேம் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப கிட்ட இருக்குது தான் ஃபீல் பண்ணுறாரு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் ஒரு சொந்த குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்குறாங்க உங்கள் குழந்தை நாளைக்கு வளர்ந்து நீங்கள் இப்படி தப்பு பண்ணி நீங்கள் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு எனக்கு ரிசீவ் பண்ணி சொன்னாக்க அவங்க அது பெயின் புரிய சொல்கிறாங்க. அப்படியே டேக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுது ஐம் சாரி ஆண்டி சொல்கிறாங்க பாரு சின்ன சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதப்பா அவங்க தம்பிங்க அவங்க கிராண்ட்மாவை சொன்னாக்க நீ கிராண்ட்மாட்ட பேச சொல்லியிருப்பேன் நீ அதை எனக்காக ஃபீல் பண்ணிக்க நீ செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்காக ஒன்றால் மற்றவங்க பார்த்துக்கணும் உனக்கு கேர் பண்ணுறாங்க அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இப்படியே தான் சாரி சொல்லிட்டாங்க. இப்போ சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குங்க பாரு அட்லீஸ்ட் நீயாவது அவங்க கூட இரு சரியா சொல்லிட்டு நீயா கூட கடைசி வரைக்கும் இரு சரியா அவங்க கூட சொல்லி எனக்கு உனக்காக லவ் கேர்லாம் கொடுத்தாங்க எல்லாம் உனக்காக தான் பண்ணாங்க அட்லீஸ்ட் நீ அவங்க கூட இரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அவட்டே இப்படி பண்ணுறாங்க நான் இருப்பேன் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காவது நம்ம ட்ரூவாக இருக்கணும் அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும் இது வரைக்கும் நம்ம பண்ணதில் நம்ம சைடு மிஸ்டேக் இருக்குது கிராண்ட் மா சைடு மிஸ்டேக் எல்லாருமே மிஸ்டேக் இருக்குது சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜெய் பார்க்குறாங்க டே நம்ம ஃபேமிலியாக இருக்காண்டே எங்கே நம்ம போவேன் சரியா நம்ம பார்த்துக்கணும் காப்பீட்டு நமக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. நம்ம கொடுத்தாலும் ஜேகே ஜிம் வாங்க போகிறது இல்லை ஆனால் நமக்கு இந்த கிராண்ட்மா பக்கம் நம்ம இங்கே இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க அங்கேயே கொண்டு பண்ணுறாங்க. அப்படியே லைஃப் மூணு பேர் போயிட்டு இருக்கு. ஒரு ஜிம் ஜேகே ரிட்டன் அங்கே போயிடுறாங்க 3 months ஆஃப்டர் ஜேகே கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் இறந்து போயிடுறாங்க சேம் டைம் இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிம் வராங்க வந்து பார்க்குறாங்க எனக்கு அதில் அவங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும் எனக்கு நல்லது கூட வராமல் இருக்கலாம் கெட்டது வராமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க கண்ட்ரோல்ஸாக அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எப்போ தெரிவிக்கிறாங்க நம்ம அவங்க ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்லாம் நடக்குது. அப்போ கூடவே இருக்காங்க கூடவே எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ரிட்டன் கிளம்பிடுறாங்க. அந்த ஜிம்மில் அப்பா அம்மா இப்போ பேச ட்ரை பண்ணாங்க ஜிம்முக்கு இப்போ பேச ரெடியாகவே இல்லை அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த ஃபேமிலி பிரேக் ஆச்சு ஆனது அதுக்கப்புறம் அவங்க அகைன் சேர்றதுக்கு விரும்பல எனக்கு ஏதோ ஒரு இடத்துல தப்பு நினச்சி அப்படின்னாக்கா பரவாயில்ல ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் எல்லாமே மிஸ்டேக்லேயே முடிஞ்சிருக்கு ஒரே 2% மட்டும் கண்டினியூஸ் சஃபர் ஆகிறப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்க மன்னிக்கவே ரெடியாக இல்லை. அந்த ஃபேமிலி கூட ரிட்டன் ஜாயின் ஆக விரும்பவே இல்லை. அவங்க எப்பவும் போல தனியாக இருக்க விரும்புகிறாங்க. அது அவங்க ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜேக்கோட பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பண்ண தப்பு, நம்ம பண்ண பாவம், அதனால தான் அவங்க நம்ம இவ்வளோ சொந்தக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துவோம், அதனால தான் அவங்க இவங்க நம்ம இது இருக்கிறாங்க, நம்ம தலைவர் நினைக்கிறாங்க கரெக்டாக நம்ம டிசோன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல ஜெகோப்பு அவங்க கூட மட்டுமே அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஜெகோப் வந்து ஃபேமிலி பிடிக்கும். ஜெகோட அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஜிம்மியோட அப்பா அம்மா அவங்க பிடிக்கும். எனக்கு அவங்க ரியலாகவே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சனிலவா. அவங்க அப்படியே இருக்காங்க. டே பார்க்குறாங்க அப்பா அம்மா அங்கிள் என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல ஓகேவா, நாங்கள் தப்பு பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஜென்மம் வந்தாக்கா அகைன் அவங்க குழந்தைகளை பிறக்கணும், நாங்கள் அவங்களுக்கு ரியல் ஹாப்பினஸ் அதை கொடுக்கணும், நாங்கள் நல்ல ஒரு அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம். இந்த ஜென்மத்தில் இந்த லைஃப்பில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஒரு நல்ல அப்பா அம்மா இல்லாமல் போயிட்டோம். நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ண மிஸ்டேக் கார்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே லைஃப் போகுமான்னு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜிம் ஜேக்கி பார்த்தாக்கா அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியில் ஜேக்கோட ஃபேமிலி ஜிம்மோட ஃபேமிலியோட ஜாயின் பண்ண மாட்டாங்க. அது நம்ம ஜேக்கி ஜிம் ஃபேமிலி வந்துட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, சேம் ஜேவோ போடியும் அவங்க ஒன்றா சேர மாட்டாங்க. ஓகே, அவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க. இப்போ தான் அந்த ஸ்டோரி எண்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்படா. ஓகேவா, மேபி நீங்கள் இல்லைக்கா நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் ஹாப்பியாக மாற்றிக்கலாம் கேட்டாக்கா அப்படி எல்லா இடத்துலையும் மாற்ற முடியாது. ஓகேவா, எனக்கு நம்ம ஒன்ஸ் ரொம்ப சஃபர் ஆகணும்னாக்கா எப்படி நம்ம கண்டினியூஸாக ஹார்ட் ஆகும்போது எப்படி மன்னிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா, இந்த மீனிங் என்னக்கா ஒன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம லாஸ் பண்ணுறோம்னாக்கா அகைன் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்காது. எனக்கு சின்ன வயசுல அவங்க பண்ண தப்பு அகைன் தப்பு பண்ணும்போது ரிட்டன் அவங்க தப்பு ரெகுலேட் பண்ணும்போது அதை சரி பண்ண முடியாது. சரியா, அதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். உண்மையாக சொல்லாக்க இந்த எஃபோர்ட்டும் சரி, அந்த கோல்ட் டாக்டர் அந்த கேட் பயம் அதுவும் சரி, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த ஸ்டோரி ஏன்டா இப்போ நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஐ ஹோப் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாப்பியாக இருங்க, பிடிக்கலனாக்கா ஒரு ஸ்டோரி அவங்க கூட திட்டிட்டு போயிருங்க. ஓகேவா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிற வழியே இல்லை. சரி ஓகே, நான் பாய்ட்டு கிட்ட முடிச்சிடறேன். ஓகேவா, அந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்துட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா, அது ஒன்றும் இல்லை, நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜிம்மிட்ட பேசுவாங்க. ஓகே, எப்போ போகலான்னா அந்த ஸ்பெஷல் பாண்டிங் இருக்குல்ல, அந்த அம்மா பையனுக்காக ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அந்த பாண்டிங் அவங்கள்ட்ட இருக்காது. ஓகே, எனக்கு ஜிம் வந்துட்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேத்ஸ் லவ் இருக்கலாம், ஆனால் காமிச்சிக்க முடியாது. ஜிம்மின் விடாக்க அவருக்கு எத்தனை புரிஞ்சிருப்பார் மாறி போயிருப்பா. எனக்கு அவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒர்க் சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்கும் அதே லவ் கேரி இருக்கும் அம்மா பையன் அளவு. ஆனால் ஜிம்முக்கு வந்து அந்த பாண்டிங் அந்த ஸ்பெஷல் பாண்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க அம்மா கிட்ட. எனக்கு அவங்க அம்மா ஒரு டைம் கூட அந்த பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஜிம்முமே வந்திருக்க மாட்டார். யார் மட்டும் தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. சம்திங்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதுவே பண்ணாக்க நம்ம ஜிம்மில் பிள்ளைக்க எப்பவும் போய் பேசுவாங்க, எல்லாரும் பார்த்துப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க. ஆனால் ஸ்பெஷல் பாண்டிங்கில் போயிருக்கணும். ஓகே, அந்த அண்ணன் தம்பின்றது ரியலாக ஒரு ரியல் சம்திங்ஸாக பார்த்தது அந்த எல்லாமே அவருக்கு போயிருக்கும். சரி, அதை விட்டு இப்போ தான் ஸ்டோரி எண்டாக இருக்கும். உங்களுக்கு புரியும் நம்பர் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு